ஓ சார். ஆமா, என்னன்னு சொன்னா இந்த கிளாஸ் வந்து யானும் புதிய கல்வி தொகுப்பால ஏற்பாட்டில செய்யப்பட்டிருக்குது. இதுல போன தரம் இந்த தடக்க எழுத போற வெப்பாட்டிக்கு விஸ்டர் மூலமா இல்லாட்டி 2-3 குரூப்புல இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சூழ்நிலை சொல்ற எண்ணிக்கை வந்து 120 கிட்ட முடிஞ்சிருக்கான். அதாவது இந்த தடக்க 7 எழுதுற ஆக்களுக்கு. அதே போல இந்த வச்சுக்கும் திருப்பி பேப்பர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. மற்றது சேர்ற வந்து யூனிட் அழகு ரீதியான பகுதியாகவும் சூம் கிளாஸ் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இதுல இந்த ரக்க எழுத போறது 2024 எழுத போற ஆட்களுக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஏற்றதா இருக்காது. என்னன்னு சொன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதால அப்படி எந்த வெச்சாக்கள் இருந்தா அதுல இருந்து ரெமூவ் ஆகிடுங்க. மற்றது 2025க்கும் 2026க்கும் உரிய ஒரு சூம் மீட்டிங் தான் இது. இதுல வந்து மாணவர்கள் தவிர்த்து வேற யாரும் இருந்தாலும் குரூப்ல இருந்து இந்த சூம் மீட்டிங்ல இருந்து கொஞ்சம் வெளியே வைக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா மாணவர்களுக்கு உரியது இது ஃபுல்லாவே. மற்ற இதுல இதுவரையும் 77 பேர் கூட அட் ஆகியிருக்காங்க. ஏற்கனவே எல்லா இடமும் கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப மழை காலம் அந்த சீசனால கொஞ்சம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது உங்களோட மைக் வந்து ஒண்ணுல இருந்தா நீ அங்க இருக்கிற சவுண்ட் வந்து இங்க இருக்கும். இங்க விளங்கப்படுத்துறதுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சிக்கலா இருக்கும். தயவு செய்து இந்த மைக்ல வந்து ஓப் பண்ணி வைங்க மற்றாக்கள். அப்பதான் சொல்றதும் விளங்கும். இதுவரையும் நடத்தப்பட்ட கிளாஸ் வந்து 2025க்கும் 2026க்கும் இது வந்து 11வது கிளாஸ். சார் வினோத் சார். ஓகே சார். குட் ஈவினிங் பிள்ளைகள். ஓ சார் நீங்க. குட் ஈவினிங் சார். இப்ப யானை சார் சொன்னதை யானை சார் சொன்னதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. என்னன்னு சொன்னா சார் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஃப்ரீயா தான் சார் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். உங்க எல்லாருக்குமே வடிவா தெரிஞ்சிருக்கும். இப்ப சார் சொன்னதற்கு நாங்க இப்ப பிள்ளைகள் என்னென்றால் இது வந்து ஒரு பேமெண்ட்டுக்குரிய கிளாஸ் தான். இப்ப சார் கேட்டவர் மற்ற பிள்ளைகளும் இதை படிக்கிறதுக்கும் சார் அகவிஷயம் மிக முக்கியமான ஒரு பகுதி. மற்ற பிள்ளைகளும் படிக்க வேணும் சார் கட்டாயம்ன்றதன் அடிப்படையில தான் நான் சாருக்கு சொல்லி அதன் அடிப்படையில் உங்களுக்கு லிங்க் கிடைக்கப்பட்டிருக்குது. தயவு செய்து பிள்ளைகள் இந்த கிளாஸை குழப்புறதுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் செய்ய வேணாது. தயவு செய்து நான் திரும்ப ஒருக்கா சொல்றேன். என்னென்றால் இதுல வந்து கீறுறது, அடுத்தது மெக்க வந்து ஒன் பண்ணி வச்சிருக்கிறது, அப்பதான் உங்களோட வீட்டு சத்தங்கள் வந்து இங்க கேட்கும். அடுத்தது வீடியோக்களையும் ஒன் பண்ணாதீங்க. சரிதானே? நான் கேட்கும் போதும் நீங்க மெக்குகள் ஒன் பண்ணி கதைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் போதுமானதாக வந்து இருக்கும். உங்களுக்கு தெரியும் 2025ஆம் ஆண்டு எழுத போற பிள்ளைகளுக்கு காலம்ன்றது வந்து மிக குறைவாக இருக்குது. 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் அதே போல ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. 2025ஆம் ஆண்டு எழுத போற உங்களுக்கும் பிள்ளைகள் காலங்கள் மிக மிக குறைவாக இருக்குது. அதை நீங்க எல்லாருமே வடிவா விளங்கி வச்சு கொள்ளுங்க. காலங்களை சரியான வகையில பயன்படுத்தி கொள்ளுங்க. இறுதி பகுதியில வந்து அழுது கொண்டுட்டு ஐயோ நான் பிறகு எழுத போறேன் அப்படியான விஷயங்கள் எல்லாம் யோசிக்க வேணாது. யானசோரம் அதை பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குரூப்லயும் ஷேர் பண்ணியிருப்பேன். பேப்பர் வந்து அவங்களுக்கு கிளாஸ் வந்து கண்டினியூவா போகும். சொல்லுங்க சார். 9ஆம் மாசம் இல்லாட்டி 10ஆம் மாசம் 2025 வச்சுக்கு ஃபைனல் எக்ஸாம் வந்து துவங்குவாங்க. நிச்சயம். அப்ப உங்களுக்கு இருக்க போறது பிள்ளைகள் இன்னும் இருக்க போறது உங்களுக்கு ஒரு 9 மாத காலம் தான் உங்களுக்கு இருக்குது. அப்ப வடிவா உங்களோட 12ஆம் ஆண்டை முழுமையாக படியுங்க. அடுத்தது இப்ப நீங்க வந்து பிள்ளைகள் என்னென்றால் உங்கள ஒரு பிள்ளைகள் ஒரு ஒன்று இருக்குன்னா நீங்க மட்டும் படிக்க சரியென்று யோசிக்க வேணாது. நிறைய பிள்ளைகள் வந்து என்னன்னு சொன்னால் கஷ்டத்தின் மத்தியில இருக்கிறாங்க. பிரைவேட்டா போய் படிக்க இல்லாம அப்படியான பிள்ளைகள் இருந்தால் சேர்ற குரூப்லையும் ஜாயின் பண்ணி விடுங்க. நிறைய விஷயங்கள் நானும் சாருக்கு ஃப்ரீயா கொடுக்கலுமோ அவ்வளவுக்கு நானும் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்ட பிள்ளைகளும் படிக்க வேணும் என்றதன் அடிப்படையில நான் நிறைய விஷயங்களும் கொடுத்திருக்கிறேன். ஸோ அதுகளை வடிவா படிச்சு கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? ஏனென்றால் டீச்சர்ஸ் கையிலையும் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குது, அதுகளையும் திருத்தி நல்ல வடிவா படிச்சு கொள்ளுங்க. 2026ஆம் ஆண்டு பிள்ளைகள் இன்னும் ஓயல் எழுதுற அந்த மென்டாலிட்டி தான் இருப்பீங்க. உங்களோட நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த ஏஎல் சிலபஸ் பெரும்பாலும் முடிவடையும் என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் 2027ஆம் ஆண்டுக்கு புது சிலபஸ் கொண்டு வரப்போறாங்க போல இருக்குது. ஸோ நமக்கு அதுக்குரிய அறிவிப்புகள் வந்தா தான் தெரியும். ஸோ வடிவா படியுங்க.
இருக்கிற காலங்கள் மிக குறைவு. அதுக்கு ஏற்றாற் போல உங்களை வடிவா தயார்படுத்தி கொள்ளுங்க. அவ்வளவுதான் இன்னும் சொல்ல தெரியும். இப்ப இந்த கிளாஸை வந்து பிள்ளைகள் முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள், எதுவும் விளங்காத பகுதிகள் எதுவும் இருந்தால் நீங்க கையொசத்தி கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை வடிவா கேட்கலாம். இதுல வந்து கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல பே பண்ணி வார பிள்ளைகளும் இருக்கிறாங்க. சோ அவங்களும் கேட்பாங்க. நீங்க பே பண்ணாம ஃப்ரீயா வந்த பிள்ளைகளும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கேட்கலாம். ஏன் நான் உங்களுக்கு இந்த அகவிசை போட்டு நான் சொல்லி சொன்னால், அகவிசை புறவிசை இது ரெண்டும் புவியியலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதி. அது எம்சிக்யூவாக இருக்கட்டும், செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. இந்த அகவிசை புறவிசை என்றதை யாருமே சாய்ஸ் பண்ணக்கூடாது. நான் இதை படிக்க மாட்டேன், இதை எழுத மாட்டேன் என்று சொல்லி நீங்க சாய்ஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் பௌதிக புவியியல்ல எங்களுக்கு 100% வரும் என்று சொல்லி நாங்க இருக்கிற ஒரு அலகுதான் இந்த அகவிசை புறவிசை என்கின்ற அலகு. ஏன் இவங்க அகவிசை புறவிசை என்ற அலகுகளை எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல முக்கியத்துவப்படுத்துறாங்க என்றால், இந்த ரெண்டு தான் எங்களுக்கு புவியினுடைய மேற்பரப்பில நில உருவங்களை வந்து தோற்றுவிக்கின்ற ஒரு வகை செயற்பாடுகளாக இருக்குது. ஆகவே எங்களுக்கு பௌதிக புவியியல்ல நில உருவங்கள் மிக முக்கியமானது ஒன்றாக வந்து இருக்கிறதால ஒன்று அகவிசையிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் வரும் ஃபைனலுக்கு, அல்லது புறவிசையிலிருந்து வரும். ஆகவே நாங்க அகவிசை புறவிசை என்றதை எப்பயுமே நாங்க சாய்ஸ் பண்ணக்கூடாது. அத இந்த ஏர் எழுதுற பிள்ளைகள் எப்பயுமே வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். நீங்க பௌதிக புவியியல் என்றாலே நான் சொல்ற பிள்ளைகள்கிட்ட ஒரு விஷயம் என்னென்றால், 2 விடயங்களை நீங்க எப்பயுமே முழுமையாக படிக்க வேணும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அகவிசை புறவிசை, அடுத்தது உயிர் பெறும் துணிவு. இது ரெண்டும் இந்த பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதியாக வந்து இருக்குது. இது ரெண்டையும் நீங்க முழுமையாக படிச்சு கொள்ள வேணும். எம்சிக்யூ இது செகண்ட் பார்ட்டுக்கு வரலாட்டியும் எம்சிக்யூல கட்டாயம் வரும். அப்படி சில சில அலகுகள் இருக்குது, முக்கியத்துவமான அலகுகள் என்று சொல்லி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மானிட புவியியலையும் சனத்தொகை மிக முக்கியமானது. அதே போல பௌதிக புவியியலையும் இந்த அகவிசை புறவிசை மிக முக்கியமானது. ஆகவே நீங்க இப்ப இருந்து அகவிசைகளை நீங்க அகவிசை புறவிசை படிச்சு முடிச்சிருப்பீங்க. சோ இது ஒரு ரிவிஷன் கிளாஸா இருக்கும். சோ உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் அகவிசை தொடர்பாக நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இப்ப இதுல நான் உங்களுக்கு முதலாவது இந்த அகவிசை தொடர்பாக நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் படிச்சு முடிச்சிட்டோம். அவங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 100க்கு மேல எம்சிக்கு ஏதோ கொடுத்துருக்கிறேன் அவங்களுக்கு வடிவ செய்யறதுக்கு. ஸோ அதெல்லாம் நாங்கள் எம்சிக்கு எல்லாம் முன்னே முடிச்சிட்டோம். இந்த ஜூம்ல வர பிள்ளைகளுக்கு தெரியும். இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம் செகண்ட் பார்ட்டுக்குரியது. சரிதானே? அப்ப செகண்ட் பார்ட்டுக்குரியதை தான் இப்ப நான் விளங்கப்படுத்த போறேன். எல்லாரும் நல்ல வடிவா ஒரு அமைதியான இடத்திலிருந்து நான் சொல்ற விஷயங்களை முழுமையாக கேளுங்க. சரி, இந்த அகவிசையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃபைனல்ல எப்படி கேள்வி வருகுது என்றதுதான் எங்களுக்கு இங்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயமாக வந்து இருக்கும். சரி, முதலாவது எங்களுக்கு தெரிய வேணும் இந்த அகவிசை என்றா என்ன என்றது எங்களுக்கு முதல் தெரிய வேணும். எந்த ஒரு அலகு படிக்கும் போதும் முதலாவது அந்த பகுதி தொடர்பாக எங்களுக்கு ஒரு முழுமையான அறிவு இருக்க வேணும். அகவிசை என்றா என்னன்னே தெரியாம அதுல இருக்கிற விடயங்களை படிக்க எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. அப்ப உங்களுக்கு அகவிசை என்றா என்ன என்ற ஒரு அடிப்படை அறிவு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். சரி, அப்ப எங்களுக்கு அகவிசை என்றா என்னன்னு தெரியும் படிவா. அதுக்கடுத்த ரெண்டாவது யோசிக்க வேணும் என்னென்றா, இந்த அகவிசை எப்படி எங்களோட புவியினுடைய உட்பகுதியில தோற்றம் பெறுகுது என்ற ரெண்டாவது படியும் தெரிஞ்சிருக்க வேணும் இல்லையா? அப்ப ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய காரணம் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப அகவிசையை தோற்றுவிக்கிறதுக்குரிய காரணி எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, இப்ப இந்த அகவிசை வந்துட்டென்றால் எங்களோட புவியினுடைய மேற்பரப்பில என்ன செயல்முறைகள் மேற்கொள்ளப்படும் என்றது எங்களுக்கு தெரிய வேணும். இது மூன்றும் இந்த அகவிசையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது. முதலாவது வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது அகவிசையை தோற்றுவிக்கிறதுக்குரிய காரணி தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது இந்த அகவிசைக்குரிய செயல்முறைகள் தெரிஞ்சிருக்க வேணும். இதுல இருந்து நீங்க அகவிசை என்றனுடைய கேள்வி பேப்பரை போய் ஃபைனல்ல இருக்கிற பேப்பர்களை போய் தட்டி பார்த்தீங்கன்னால் இதுல இருந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு வினாப்பகுதிகள் வரும். கட்டாயம் வரும், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுல இருந்து உங்களுக்கு 2 புள்ளிக்கு பெரும்பாலும் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது. நீங்க போய் வேணுமென்றால் எடுத்து பாருங்க. இதுலயே நான் உங்களுக்கு வடிவா இதுலையும் சொல்லி இருக்கிறேன் இந்த விஷயங்களை. சரிதானே? அப்ப இந்த 3 செயல்முறைகளும் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்க வேணும். சரி, இப்ப எங்களுக்கு அகவிசை என்றா என்னன்னு தெரியும், அகவிசைக்குரிய காரணிகள் என்னன்னு தெரியும். சரி, இந்த அகவிசையினுடைய செயல்முறைகள், இந்த அகவிசையின் காரணமாக எங்களோட புவியினுடைய மேற்பரப்பில் என்ன செயற்பாடு நடக்க போகுது என்றது தெரிஞ்சிருக்க வேணும். எங்களுக்கு தெரியும் எங்களோட புவியில கவச தகடுகள் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா? பிரதான கவச தகடுகள், உபகவச தகடுகள் என்று சொல்லி கவச தகடுகள் எங்களுடைய புவியினுடைய உட்பகுதியில காணப்படுகிறது. சோ இந்த அகவிசையின் செயல்முறையின் காரணமாக இந்த தகடுகள்ல ஏற்பட போற ஒரு விதமான செயல்முறை இதுதான் இங்க மிக முக்கியமானது இந்த அகவிசையை பொறுத்த வரைக்கும். இதுல இருந்துதான் உங்களுக்கு கூடுதலான கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதுல நான் கடந்த கால வினா பகுதிகளும் வைத்திருக்கிற இன்னும் வேற இல்லை.
புது சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த தகடுகளினுடைய அசைவு செயல்முறைகள் என்ற ஒரு வினாப்பகுதிகள் இன்னும் கேட்கப்படாத ஒரு வினாக்களாக வந்து இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் அகவிசையினுடைய மிக முக்கியமான காரணி தகட்டு அசைவு என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மிக முக்கியமான காரணி இந்த தகட்டு அசைவு. இந்த தகட்டு அசைவு எங்களுக்கு தெரியும் 3 பிரதான செயல்முறைகளாக நடக்கும் என்றது இல்லையா? ஒருங்குதல், விலகுதல், நிலை மாறுதல். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் எங்களுக்கு வடிவா எழுத தெரிஞ்சிருக்க வேணும். முக்கியமாக வரைவிலக்கணம், படம். இந்த அகவிசையை பொறுத்த வரைக்கும் அகவிசை, புறவிசை என்ற வினாக்களை பிள்ளைகள் நீங்கள் எடுத்து செய்ய போறீங்க என்று சொல்லி சொன்னால் இந்த 3 விடயத்திலையும் நீங்க முழுமையாக கிளியரா இருக்க வேணும். முதலாவது வரைவிலக்கணம் அல்லது உருவாக்க செயல்முறை என்றுவாங்க. இந்த உருவாக்க செயல்முறை, அடுத்தது உதாரணம், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய படம். இந்த 3 விஷயத்தையும் எந்த பிள்ளை கொடுத்தெழுதுதோ அந்த பிள்ளைக்கு முழுமையான புள்ளிகள் கிடைக்கப்பெறும். சும்மா நூமலா மொட்டை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புள்ளிகள் வழங்க, அதை என்னன்னு சொல்றது, சில விஷயங்களை பார்த்து உங்களுக்கு புள்ளிகளை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆகவே நாங்க கொடுக்குற விடைகளை சரியான வகையில கொடுத்துட்டோம்னு சொன்னால் சரி. ஓகே, இப்ப இந்த தகடுகளினுடைய அசைவு செயல்முறையின் காரணமாக எங்கட புவியினுடைய உட்பகுதியில பிரதானமாக 2 விதமான விசைகள் தோற்றுவிக்கப்படும். எங்கட புவியினுடைய உட்பகுதியில பிரதானமான 2 விசைகள் எங்களுடைய புவியினுடைய உட்பகுதியில தோற்றுவிக்கப்படும். அதுதான் புவியோட்டு விருத்திக்குரிய விசை என்று சொல்லி சொல்லுவோம். புவியோட்டு விருத்திக்குரிய விசை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புவி நடுக்க விசை என்று சொல்லி சொல்லுவோம். புவியோட்டு விருத்திக்குரிய விசை, புவி நடுக்க விசை என்று சொல்லி சொல்லுவோம். இந்த புவியோட்டு விருத்திக்குரிய விசை நிறைய பிள்ளைகள் சும்மா நூமலா படிச்சு கொண்டு போறது. ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அடிப்படையில படிச்சீங்கன்றதான் பிள்ளைகள் என்ன நடக்குது இந்த அகவிசையில என்றது உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இல்லாட்டி சும்மா நோமலா நோட்டுகளை படிச்சு கொண்டு போனீங்க என்றால் இதுல என்ன நடக்குது இந்த செயல்முறைகள் என்றது உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதுதான் இந்த அகவிசையில் நிறைய பிள்ளைகள் கஷ்டம்ன்றதுக்குரிய காரணம். இந்த அகவிசை எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்குதுன்றது தெரியாது. சரி, இந்த புவியோட்டு விருத்திக்குரிய விஷயம்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது புவி நடுக்க விஷயம்டா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதுகள் எல்லாம் முன்னுக்கு வடிவா படிப்பிச்சிருக்கிறேன் இல்லையா? எவஞ்சலின் படிப்பிச்சது. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புவியோட்டு விருத்திக்குரிய விசை. புவியோட்டு விருத்திக்குரிய விசை என்றால் எங்களுக்கு தெரியும் வடிவா எங்களோட புவியினுடைய மேற்பரப்பில் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்முறைகளை தோற்றுவிக்கும் இல்லையா? இதால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இவரால் எங்களுக்கு இல்லை. இதைத்தான் கடந்த கால பகுதிகளில் வினாக்களாக கேட்கப்பட்டிருந்ததையும் நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த புவியோட்டு விருத்திக்குரிய விசைகளின் மூலம் எங்களுக்கு உருவாக்கப்படுகின்ற இந்த பாருங்க இப்படிதான் கேட்பாங்க. புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகளின் அசைவின உருவாக்கப்படும் 2 பிரதான நில உருவங்கள். பாருங்க இப்படிதான் கேள்விகள் உங்களுக்கு வரும். பாருங்க கற்கோள், இதெல்லாம் கடந்த காலங்களில் கேட்கப்பட்ட வினா பகுதி. கற்கோளத்தில் புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகளின் அசைவினால் உருவாக்கப்படும் 2 பிரதான நில உருவங்கள். அப்ப இப்படியான வினா பகுதிகள் தான் உங்கள்ட்ட என்ன செய்வாங்க, கேள்விகளாக கேட்கக்கூடும். அப்ப நாங்க எங்களுக்கு கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். அப்பதான் புள்ளிகளை நாங்க முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இந்த புவியோட்டு விருத்திக்குரிய விசைகளை பிரதானமாக 2 பிரதான பிரிவுகளாக வந்து உடைக்கிறாங்க. இந்த புவியோட்டு விருத்திக்குரிய விசைகளை முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டவாக்க விசை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மலையாக்க விசை. முதலாவது கண்டவாக்க விசை, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மலையாக்க விசை. எங்களுக்கு தெரியும் இந்த கண்டவாக்க விசை வந்து எங்களுக்கு தெரியும் முதலாம் வகை நில உருவங்களை தோற்றுவிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கண்டங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2வது சமுத்திரங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். மலையாக்க விசை எங்களுக்கு பிரதானமாக 2 விதமாக செயற்படும். எங்களுக்கு தெரியும் முதலாவது அமுக்க விசை, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இழுவிசை. முதலாவது அமுக்க விசை, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இழுவிசை என்ற செயல்முறைகள் தோற்றுவிக்கப்படும். எங்களுக்கு தெரியும் மலையாக்க விசை எப்பயுமே கிடையாக தொழிற்படக்கூடிய வல்லமை கொண்டது. கண்டவாக்க விசை எப்பயுமே குத்தாக தொழிற்படக்கூடிய தன்மைகளை கொண்டது. இதெல்லாம் நீங்க வடிவா படிச்சிருப்பீங்க. குத்தாக தொழிற்படக்கூடிய தன்மைகளை கொண்டது. அமுக்க விசையால் எங்களுக்கு தெரியும் மடிப்புகள் தோற்றுவிக்கப்படும். எங்களுக்கு தெரியும் இதால மடிப்புகள் தோற்றுவிக்கப்படும். இழுவிசையால் எங்களுக்கு குறைகள் எங்களுக்கு தோற்றுவிக்கப்படும். இழுவிசையால் எங்களுக்கு குறைகள் அல்லது வெடிப்புகள் எங்களுக்கு தோற்றுவிக்கப்படும். இது வந்து புவியோட்டு விருத்திக்குரிய விசையாக வந்து இருக்கும். அடுத்தது புவி நடுக்க விசை. இந்த புவி நடுக்க விசையை பிரதானமாக 3 பிரதான பிரிவுகளாக பிரிச்சு கேட்கிற சந்தர்ப்பங்களை நாங்க கூடுதலாக பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எரிமலை, அது அடுத்தது நிலநடுக்கம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுனாமி. இது எங்களுக்கு அழிவுகளை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு விசை. சரிதானே? இது இந்த புவி நடுக்க விசை என்றது. எங்களோட புவியினுடைய மேற்பரப்பில் இந்த விசைகள் தோற்றுவிக்கப்பட்டால் எங்களோட புவியின் மேற்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா அழிவுகளை சந்திக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. இந்த எரிமலைகளை பிரதானமாக 3 பிரதான பிரிவுகளாக வச்சு கொண்டு கேட்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா தோற்றத்தின் அடிப்படையில வகைப்படுத்துறது. அடுத்தது செயற்பாட்டின் அடிப்படையில வகைப்படுத்துறது. அடுத்தது கக்குகையின் அடிப்படையில வகைப்படுத்துறது என்று சொல்லி சொல்லுவாங்க.
தோற்றத்தின் அடிப்படையில தள்ளல் தலையீடுகள் என்று சொல்லுவாங்க. அடுத்தது செய்பாட்டின் அடிப்படையில உறங்கும் எரிமலை, அணிந்தெரிமலை, அவிந்தெரிமலை என்று சொல்லுவாங்க. கக்குகையின் அடிப்படையில வந்து மத்திய கக்குகை, பிளவு கக்குகை 2011ஆம் ஆண்டு MCQல ஒரு வினா. அப்ப இதுதான் உங்களுடைய இந்த அகவிசையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரக்சர். இதன் அடிப்படை இவ்வளத்தையும் நீங்க முழுமையாக படித்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரி, இப்ப எங்களுக்கு இவ்வளவு நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். அப்ப எங்களுக்கு எப்படி சார் கேள்வி வரும், நாங்க எப்படி எழுத வேணும் என்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். நான் இதெல்லாம் சும்லவார பிள்ளைகள் 2 புள்ளிக்கு எப்படி எழுத வேணும், 6 புள்ளிக்கு எப்படி எல்லாம் எழுத வேணும் என்றதெல்லாம் படிவா விளங்கப்படுத்தியிருக்கிறேன். சோ நீங்களும் எங்கேயும் படிச்சிருப்பீங்க, உங்களோட ஸ்கூல்கள் எல்லாம் படிவா படிச்சிருப்பீங்க, கேள்வி வினைக்கு எப்படி தயாராக வேணும் என்று. சோ நம்ம அதுகளை கதைச்சிருக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. சோ நம்ம இப்ப கேள்வி விடைக்குள்ள வரும். நாங்க எப்படி இந்த கேள்விகளுக்கு விடைகள் எழுதுறது என்றதன் அடிப்படையில வந்து நாங்க ஒவ்வொரு விஷயங்களாக வந்து பார்ப்போம். அகவிசைகள் பிள்ளைகள் நீங்க படிச்சு முடிச்சிருக்க வேணும். படிச்சு முடிக்காதாக்கள் 12ஆம் ஆண்டும் நீங்க படிச்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் 2026ஆம் ஆண்டு எழுத போறாக்கள். சரிதானே? ஓகே. இது வந்து ஒரு கடந்த காலங்கள்ல கேட்கப்பட்ட ஒரு வினா. குறிப்பா 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியில புது சிலபஸ் அறிமுகம், அதாவது 2011ஆம் ஆண்டுல ஒரு புது சிலபஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. நீங்க வந்து 2019ஆம் ஆண்டு புது சிலபஸ். அப்ப இவங்ககிட்ட வந்து 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து கேட்கப்பட்ட ஒரு வினா தான் இது. பாருங்க, முதலாவது வினா, புவியோட்டின் 3 வகையான குறைகளையும் 3 வகையான மடிப்புகளினையும் பெயரிடுக என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, இதுல பெயரிடம் மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் 2 புள்ளிக்குரிய வினா 2 விதமாக வரும் என்று சொல்லி இருக்கிறோம். ஒன்று என்றால் என்ன, அடுத்தது பெயரிடுக. அப்ப இங்க உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க எப்படி என்றால் பெயரிடுக என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க 3 விதமான மடிப்புகளையும் 3 விதமான குறைகளையும் நீங்க இங்க எழுதுனீங்கன்னு சொன்னால் சரி. எங்களுக்கு தெரியும் குறைகளை வந்து தோற்றுவிக்கிறது இழுவிசை, மடிப்புகளை தோற்றுவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அகவிசைகளாக வந்து இருக்கும். இதுக்குரிய விடைகளை யாரு காட்ட கேட்போம் என்றால் சஹிரா. சஹிரா, 3 குறைகள் 3 மடிப்புகளை சஹிரா சொல்லுங்க. சஹிரா, சரி நீங்க பதுசாலினி சொல்லுங்க. பதுசாலினி. குறைகள் வந்து சரி. சாதாரண குறை, நேர்மாறான குறை, படிவு பிள்ளத்தாக்கு காணப்படுகின்றது. மடிப்பு வந்து சமச்சீர் மடிப்பு, சமச்சீரற்ற மடிப்பு, குனிந்த மடிப்பு, மேலுதைப்பு மடிப்பு, விசிறி மடிப்பு என்பன காணப்படுகின்றது. வெரி குட். சரிதானே? அப்ப வடிவா என்ன செய்ய வேணும், நாங்க அதன் அடிப்படையில் எழுத வேணும். இப்ப நிறைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த வினா எழுதும் போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதி விடுங்க. நீங்க அப்படி எல்லாம் எழுதக்கூடாது. இப்ப உங்கள்கிட்ட கேட்டால் நல்ல வடிவா என்ன செய்ய வேணும், உங்களுடைய தாள்ல என்ன செய்யணும் என்றால் வடிவா போட்டுட்டு ஒரு ஸ்டார் ஒன்றை போட்டுட்டோ இல்லாட்டி அந்த அதனுடைய நம்பர்களை அதை உண்டு என்று சொல்லி வடிவா நீட்டா போட்டு இதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். போட்டுட்டு முதலாவது என்ன செய்வீங்க, மடிப்புகள் என்று சொல்லி எழுதுவீங்க. மடிப்புகள் என்று சொல்லி போட்டுட்டு என்ன செய்ய வேணும், அதுக்கு கீழே அந்த 3 மடிப்புகளையும் எழுத வேணும். பிறகு 2வது போட்டு என்ன செய்வீங்க, குறைகள் என்று சொல்லி போட்டுட்டு அந்த குறைகள் 3ஐயும் நீங்க என்ன செய்வீங்க, எழுதி கொள்ளுவீங்க. சரிதானே? அப்ப உங்க எல்லாருக்கும் மடிப்புகளும் தெரியும், குறைகளும் நல்ல வடிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? இந்த மடிப்புகள் குறைகள் எனக்கு தெரியாது சார் அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள் யாரும் இருக்கிறீங்களா? இல்ல இப்பதான் சார் நாங்க இதை புதுசா கேள்விப்படுறோம் என்று சொல்லி யாரும் நினைக்கிறீங்களா? இருந்தா கேட்கலாம். என்னட்டு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்கூல்கள்ல, உங்களுக்கு தெரியும். மடிப்புகளை வந்து தோற்றுவிக்கிறது வந்து அமுக்க விசை, குறைகள் அல்லது வெடிப்புகளை வந்து தோற்றுவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இழுவிசைகளாக வந்து இருக்கும். நான் சும்மா நோமலுக்கு உங்களுக்கு சொல்லி விடுறேன், சில மடிப்புகளை சொல்லி விடுறேன். சமச்சீர் மடிப்பு, சமச்சீரற்ற மடிப்பு, தலைகீழ் மடிப்பு, குனிந்த மடிப்பு, மேலுதைப்பு மடிப்பு, மேல் மடிப்புள் மடிப்பும் கீழ் மடிப்புள் மடிப்பும், விசிறி மடிப்பு, உதைப்பு மடிப்பு, அமுக்கப்பிளவு பள்ளத்தாக்குகள். இதுகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னால் எங்களுக்கு அமுக்க விசையினால மடிப்புகளால் உருவாக்கப்படக்கூடியதாக வந்து இருக்கும். அதாவது அமுக்க விசை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். இதுல நீங்க ஏதாவது 3 எழுதினால் சரி. நீங்க எல்லாத்தையும் எழுத வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. சரிதான்? இப்ப நான் சொன்னது அமுக்க விசையால தோற்றுவிக்கப்படுகிற நில உருவங்கள். இதுல ஏதாவது 3 மடிப்பு, சமச்சீர் மடிப்பு, சமச்சீர் மடிப்பு, தலைகள் மடிப்பு, இதுல ஏதாவது 3 எழுதினால் போதும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறைகள். குறைகள் என்று சொல்லும் போது சாதாரண குறை அல்லது சாய்வு குறை என்று சொல்லி சொல்லுவாங்க. 2வது நிலைக்குத்து குறை அல்லது குத்து குறை என்று சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது நேராய்வு குறை அல்லது நேர்மாறான குறை அல்லது எதிர்மாறான குறை இப்படி என்று சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பிளவு பள்ளத்தாக்கு, படிநில தொடர் குறை அல்லது படிநில தொடர் படிவு குறை என்று சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பாறை பிதிர்வு அல்லது பிதிர்வு குறை என்று சொல்லியும் என்ன செய்வாங்கன்னா நீங்க அடையாளப்படுத்துவாங்க. இதுல ஏதாவது 3 எழுதினீங்க என்றால் உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். கேளுங்க கப்ஷா, ஏதோ கேட்க வாரீங்க, கேளுங்க. சரி, ஓகே. 2வது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும் இழுவிசையின் மூலம் உருவாகும்
இழுவிசையின் மூலம் குறைகள் எவ்வாறு உருவாகின்றது என்பதனை வரைபடத்தின் உதவியுடன் விளக்குக. பாருங்க, வினாக்கள் எப்படி வருகுதுன்றதை பாருங்க. இழுவிசையினால உருவாக்கப்படுகின்ற இந்த குறைகள் எங்களுக்கு தெரியும். இந்த குறைகள் எப்படி உருவாக்கப்படுகுது என்றதுதான் இங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க என்றால் வினா பகுதிகளாக கேட்டிருக்கிறாங்க இல்லையா. எங்களுக்கு தெரியும் 2 தகடுகள் இல்லையா, அதாவது புவியினுடைய உட்பகுதியில காணப்படுகின்ற 2 விதமான தகடுகள் ஒன்றிலிருந்து ஒன்று விலகி செல்வதன் மூலம் தான் ஒன்றை ஒன்று விலகி செல்வதன் மூலம் இந்த இழுவிசைகள் என்றது எங்கட புவியினுடைய மேற்பரப்புல உருவாக்கப்படுற தன்மைகளை நாங்க என்ன செய்யலாம் என்றால் கூடுதலாக அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்ப அதுகளை சொல்லி நீங்க என்ன செய்ய வேணும், எழுதி கொள்ள வேணும். சரி, இந்த இழுவிசை அல்லது இந்த உடைவின் காரணம் இந்த இழுவிசையின் காரணமாக இந்த உடைவுகள் உருவாக்கப்படும் இல்லையா. இந்த உடைவுகளின் வழியாக எங்களுக்கு தெரியும் பல்வேறு விதமான என்னன்னு சொல்றது, இந்த குறை நில உருவங்கள் உருவாக்கப்படுற தன்மைகள் கூடுதலாக இருக்குது. அதனுடைய செயல்முறைகளை நீங்க சொல்லி விளக்குனீங்க என்றால் உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு ஏற்படும். அப்ப எழுத போறீங்க, புவியினுடைய மேற்பரப்புல இந்த இழுவிசையின் காரணமாக பாறை படைகள்ல புவியின் உட்பகுதியில் இருக்கிற பாறைகள் ஏற்படுகின்ற இந்த உடைவின் காரணமாக எங்களுக்கு என்ன ஏற்படுகின்றது, இந்த இழுவிசை தோற்றுவிக்கப்படுகின்றது. இந்த இழுவிசை அதாவது இந்த புவியோட்டுக்குரிய குறைகள் ஏற்படும் பொழுது குறை வளையத்தின் தலையை பாறைகள் கீழிறங்குகின்ற தன்மைகள் கூடுதலாக காணப்படும். இந்த பாறைகள் கீழிறங்குகின்ற தன்மைகள் கூடுதலாக காணப்படும். அப்ப நீங்க அதனுடைய அந்த நில உருவங்களையும் நீங்க எப்படி கீழிறங்குது அந்த பாறைப்படைகள் என்றதையும் நீங்க கீறி காட்டுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சரி, ஓகே. அடுத்தது அமுக்க விசையின் மூலம் குறைகளும் மடிப்புகளும் எவ்வாறு உருவாகின்றது என்பதனை வரைபடத்தின் உதவியுடன் விளக்குக. சரி, அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த அமுக்க விசையின் காரணமாக மடிப்புகளும் குறைகளும் உருவாகும், எங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்ப புவியோட்டுக்குரிய பாறைகள்ல இந்த அமுக்க விசை செயற்படும் போது எதிரெதிர் திசைகள்ல பாறைப்படைகள் வளர்ச்சி அடையும் இல்லையா. எதிரெதிர் திசைகள்ல என்ன செய்யும், 2 பாறைப்படைகள் வளர்ச்சி அடையும். அப்ப இந்த புவியோட்டு விருத்திக்குரிய இந்த அமுக்க விசையின் காரணமாக எங்களோட புவியினுடைய மேற்பரப்பில் என்ன செய்யும், இந்த மடிப்புகளும் குறைகளும் உருவாகும். இதுக்கு மிகச்சிறந்த இந்த மேலுதைப்பு குறை என்றது இந்த அமுக்க விசையால உருவாக்கப்படுற குறைகள்ல மிக முக்கியமான ஒரு குறைகளாக எங்களுக்கு என்ன செய்து காணப்படுகிறது. மேலும் 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 ஒரு பாறைப்படை மடிக்கப்பட்டு இந்த மேலுதைப்பு குறைகள் உருவாக்கப்படுற தன்மைகள் கூடுதலாக இருக்குது. சரிதானே? அப்ப நீங்க அதற்குரிய படம் சொல்லி அதுல எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி. கப்சா, நான் அதுக்குரிய படங்களை நான் குரூப்ல ஒருக்கா ஷேர் பண்ணி விடுறேன். சரிதானே எவஞ்சலின்? இதுக்குரிய படங்களை நான் குரூப்ல போட்டு விடுறேன். அதுக்குரிய விடைகளை எழுதி அதுக்குரிய படங்களையும் குறிக்கொள்ள வேணும். சரிதானே பிள்ளைகள்? ஓகே சார். சரி சார். அடுத்தது பாருங்க, 4வது வினா. புவியின் பெரும்பாலான எரிமலை வெடிப்பு மற்றும் புவிநடுக்கங்களின் உயிர்ப்பு பகுதிகள் புவியோட்டு விருத்திக்குரிய எல்லைகள் நெடுக்கிலும் அமைந்துள்ளன. பொருத்தமான உதாரணங்கள் மற்றும் வரைபடங்களின் மூலம் விளக்குக. பாருங்க, இப்படித்தான் பிள்ளைகள் உங்களுக்கு கேள்விகள் எல்லாம் வரும். எங்களுக்கு தெரியும் இந்த அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் 75% மேல இல்லையா, சில இடங்கள்ல 80%, 82% எல்லாம் சில புக்ஸுகள்ல இருக்குது. இந்த பசிபிக் நெருப்பு வலயங்கள்ல எரிமலைகள் தோற்றுவிக்கப்படுது. உங்களுடைய டீச்சர்ஸ் கையில 75% இருக்குது. சோ அப்படிதான் கேள்விகள் வரும். சோ அதுக்கு கூட வந்தாலும் நீங்க பசிபிக் நெருப்பு வலயத்தை தான் நீங்க டிக் பண்ண வேணும். சரிதானே? அப்ப இந்த எரிமலை வெடிப்புகள் எப்படி எங்களுக்கு தோற்றுவிக்கப்படுகிறது என்றதையும் எங்களுக்கு என்ன செய்ய வேணும், தெரிய வேணும். புவியினுடைய உட்பகுதியில் எப்படி எரிமலைகள் தோற்றுவிக்கப்படுகிறது, இந்த எரிமலைகளின் காரணமாக எங்களுக்கு என்னென்ன நில உருவங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது என்றதையும் சொல்லி நீங்க அதுக்குரிய விளக்கப்படத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும் இல்லையா. எங்களுக்கு தெரியும் பிரதான புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகள் எங்களுக்கு ஒவ்வொரு கண்டங்கள்லையும் காணப்படுகிறது. அந்த புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகளை நீங்க வடிவா காட்டி அதுக்குரிய விளக்கங்களையும் சொல்லி எழுதினீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இது 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியில கேட்கப்பட்ட ஒரு வினா பகுதிகளாக இருக்குது. இது பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியில கேட்கப்பட்ட ஒரு வினா. இப்ப நீங்க பிள்ளைகள் அகவிசைகள் படிச்சிருப்பீங்க. அகவிசைகள் வடிவா படிச்சு எல்லாரும் வடிவா 100% கிளியரா இருப்பீங்க. ஆனால் ஒரு கேள்வி வரும்போது ஐயோ இப்படி ஒரு கேள்வி நான் கேள்விப்பட இல்லையே, இதுக்கு எப்படி விடை எழுதுறது என்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று உருவாகும். அப்ப இதுக்குத்தான் நாங்க என்ன செய்யறோம் என்றால் கூடுதலாக பேப்பர் செய்யறது. அப்ப எங்களுக்கு பேப்பர் செய்ய 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 புது புது கேள்விகளுக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ற முறைதான் இந்த பேப்பர் கிளாஸ்ன்றது. சரிதானே? அப்ப புது புது விஷயங்களை நாங்க என்ன செய்யறது அறிந்து கொண்டு போறதுக்குரிய மாதிரி இருக்கும் இந்த பேப்பர் கிளாஸ்.
பிள்ளைகள் ஒருக்கா மியூட் பண்ணுங்களேன். இல்ல யாருமே டவுட் கேட்க போறீங்கன்னா கையுசத்தி கொண்டு உங்களுடைய டவுட்டுகளை கேட்கலாம். சரிதானே? பிள்ளைகள் நீங்க குறைக்கு திருப்பி திருப்பி உதாரணங்கள்லாம் கேட்குறீங்க. சோ இதுகள்லாம் நீங்க முன்னுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும், படிச்சு முடிச்சிருக்க வேணும் பிள்ளைகள். இப்ப வந்து புதுசா படிக்கிற மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சரியான வகையில கஷ்டங்களாக இருக்கும். சரிதானே? பாருங்க, சாதாரண குறை என்றுவாங்க அல்லது சாய்வு குறை என்று சொல்லி சொல்லுவாங்க. இரண்டாவது நிலை. இது நான் இந்த பிள்ளைகளுக்கு 100 MCQ செய்திருக்கிறேன் இந்த ஜூம்ல வந்த பிள்ளைகளுக்கு. வடிவா கடந்த காலம் கிட்டத்தட்ட 1997ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி மட்டும் வந்திருக்கிற வினாப்பகுதிகள்ல எப்படி இந்த அகவிசை தொடர்பாக வினாக்கள் வந்து வழங்கப்பட்டிருக்குது என்றது தொடர்பாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா உங்கள்கிட்ட கேள்விகள் வந்து கொடுத்திருக்கிறேன். சரிதானே? இப்ப அதன் அடிப்படையில் உங்களை வந்து வடிவா தயார்படுத்தி கொண்டுங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். பிள்ளை இதுல யாரு பிள்ளைகள் கீறுறது? இதுதான் நான் சொன்னேன். நான் தயவு செய்து இது ஒரு ஃப்ரீ கிளாஸ் பிள்ளைகள். சரிதானே? அப்ப அதால நீங்க இதுல கீறி கிழிச்சு விளையாடுறீங்க. இதுல பிள்ளைய தயவு செய்து கீறாதீங்க. சரிதானே? அதான் சொல்றேன். இப்ப விளங்காதவங்களுக்கு எழுத போறது கிட்டவா வந்துதான் இந்த யோசிக்கிறது. ஐயோ சார் நாங்க முதல் இருந்து படிக்கவா சார், திருப்பி எழுதவா சார் என்ற சொன்னாக்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. 2024ஆம் ஆண்டுல அந்த புதுசா வந்து கேள்விகளை பார்த்தாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சோ இப்ப இருந்தே படியுங்க. 2025ஆம் ஆண்டாக்கள் இப்ப இருந்தே உங்களை வடிவா தயார்படுத்திக் கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்த புள்ளிகளை வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும்ன்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிதானே? அப்ப தொடர்ச்சியா பிள்ளைகள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, இரண்டாவது வினா பகுதி. பாருங்க, நில உருவங்கள் உருவாக்கத்துடன் இணைந்து காணப்படும் அகப்பிறப்புக்குரிய மற்றும் புறப்பிறப்புக்குரிய விசைகள் என்பதனால் கருதப்படுவது யாது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, அப்ப இதுல என்றால் என்ன என்றதுக்குரிய வினா பகுதிகள் தான் இது. சரிதானே? அப்ப அகம் பிறப்புக்குரிய விசை மற்றும் புறம் பிறப்புக்குரிய விசை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்களா பிள்ளை பாருங்க, இதுல வடிவா நல்ல வடிவா பாருங்க, இப்படியான ஒரு வினாப்பகுதிகள் தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா தொடர்ச்சியாக பின்னுக்கு வருகின்ற வினாப்பகுதிகள்ல கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 6வது வினாப்பகுதி 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில கேட்கப்பட்ட ஒரு வினா. 2019ஆம் ஆண்டு புது சிலபஸ்ல கேட்கப்பட்ட வினா. இதுவே இதை என்ன செஞ்சிருக்கிறாங்கண்டா பிள்ளைகள் தயவு செய்தல கீற வேணாது பிள்ளைகள். சரிதானே? பிள்ளைகளை விளையாட வராதிங்க. தயவு செய்து விளையாட வந்தீங்க என்றால் பிறகு பின்னுக்கு இருந்தெல்லாம் யோசிப்பீங்க. சரிதானே? ஓகே. இப்ப இதுல பாருங்க, இவங்க கடந்த காலங்கள்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடந்த காலங்கள் அதே வினாப்பகுதிகளை திரும்பவும் போட்டிருக்காங்க. பாருங்க, நில உருவங்களின் உருவாக்கத்துடன் இணைந்து காணப்படும் அகம் பிறப்புக்குரிய மற்றும் புறம் பிறப்புக்குரிய விசைகள் என்பதனால் கருதப்படுவது யாது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே போல அப்படியே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2019ஆம் ஆண்டுல இது நோமலா கேட்டிருக்காங்க. பாருங்க, அகவிசை மற்றும் புறவிசை என்பதனால் கருதப்படுவது யாது. விளங்குதானே? அப்ப இதே வினா பகுதிகள் தான் இங்கேயும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க என்றால் கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? அப்ப உங்களை நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி வடிவா என்ன செஞ்சு கொள்ளுங்க, தயார்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? இப்ப வினாக்கள் இப்படித்தான் உங்களுக்கு என்ன செய்யும், கேள்விகள் வந்து கேட்கப்படும். பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க சஃப்னா. இதுக்கு அகவிசைண்டா என்ன புறவிசைண்டா என்ன இவ்வளவு விளக்கம் கொடுத்த காணும் தானே சார்? என்றால் என்னன்றது ஒத்த லைன்ல எழுதக்கூடாது. நான் அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் முன்னுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். சரிதானே? இப்ப ஒத்த லைன்ல கொடுத்தாலும் உங்களுக்கு புள்ளிகள் வராது. சும்மா அகவிசைண்டா என்னன்றது ஒரு 2 லைன்லையும் புறவிசைண்டா என்னன்றது ஒரு 2 லைன் இப்படி எழுதுறது. புவியின் உட்பகுதி தோற்றப்படுகிறது அகவிசை, புவியினுடைய வெளிப்பகுதி தோற்றப்படுறது புறவிசை. இப்படி எல்லாம் எழுதினால் உங்களுக்கு பெரும்பாலும் புள்ளிகள் காப்புள்ளி தான் போடுவாங்க. இப்படி எல்லாம் எழுதுனீங்கன்னா ஒரு வரைவிலக்கணம் பிள்ளைகள் எழுதும் போது ஒரு ஒரு என்ன சொல்றது, குறிப்பா ஒரு 4 லைன்ல இருக்க வேணும். சும்மா ஷோர்ட்டா சொல்லக்கூடாது. அதுக்கு 2 புள்ளிகள் எங்கேயுமே வழங்க மாட்டாங்க. சரிதானே? ஒரு 4 லைன் ஒரு 5 லைன்ல சொல்லி அதுக்குரிய உதாரணங்கள் எழுதப்பட வேணும். சும்மா மொட்டையா எழுதுனீங்கன்றால் உங்களுக்கு காப்புள்ளி தான் வழங்கப்படும். நீங்க சொல்றீங்க நான் வடிவம் எழுதியிருக்கிறேன் பேப்பரை, எனக்கு ஏ வரும், அங்க பார்த்தா சி வரும், பி வரும். காரணம் என்னென்றால் உங்களுக்கு விடை எழுத தெரியாமல் எழுதி படம் தெரியும். ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியும், நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள். ஆனால் என்னென்றால் உங்களுக்கு அங்க வினாக்களுக்கு விடை எழுத தெரியாம உத்தத்தில் எழுதிப்பட்டு வந்திருக்கிறீங்க என்றுதான் அர்த்தம். இதெல்லாம் பிள்ளைகள் புள்ளிகளை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக வந்து இருக்குது.
அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் ஒரு அகவிசை என்றா என்னன்றது. பாருங்க, இப்ப நோமலா சொல்லலாம், புவியின் உட்பகுதியில் தோற்றுவிக்கப்படுகின்ற விசையே அகவிசை என அழைக்கப்படுகின்றது. புவியின் உட்பகுதியில் அதிகரித்த வெப்பம், அதிகரித்த அமுக்கம் என்பவற்றின் காரணமாக புவியின் உட்பகுதியில் காணப்படுகின்ற கனிமங்கள் உருகி ஓடுகின்ற சந்தர்ப்பங்கள் அங்க வந்து கிளர்மின் வீச்சுகளும் மேற்காவகை ஓட்ட செயல்முறையின் காரணமாக புவியின் உட்பகுதியில் தோற்றுவிக்கப்படுகின்ற ஒரு வகை விசையாக இத்தகைய அகவிசையான சரி பிள்ளைகள், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சரி, இப்ப நம்ம இரண்டை மடவும் பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் இரண்டை மடவும் உங்களுக்கு முடியும்னு நினைக்கிறேன். மற்றது நான் நினைக்கிறேன் தலைமன்னார், துணுக்காய், அப்படி கொஞ்சம் படங்கள் தந்திருக்கிறேன் இல்லையா? தலைமன்னார், துணிக்காய், முல்லைத்தீவு, அதுகளெல்லாம் தந்திருக்கிறேன் உங்களுக்கு முன்னுக்கு ஒரு 5 படத்துக்கிட்ட அனுப்பி இருக்கிறேன். அப்படித்தான் எவஞ்சலின்? அதுகளையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்களேன். என்னடா நம்ம தொடர்ச்சியா 92 படங்களும் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால், உங்களுக்கு வரக்கூடியது சரிதானே, உங்களுக்கு வரக்கூடியது என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஃபைனலுக்கு வரக்கூடிய எதிர்பார்க்கிற படங்களை நாங்க ஃபுல்லா செய்வோம். சரிதானே? அப்படித்தான் அந்த வச்சுக்கும் செய்து விட்டேனா. அப்ப நம்ம 92 படங்களையும் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடியது 2025ஆம் ஆண்டு ஏழு எழுதுற டைம்ல வரக்கூடிய படங்களையும் பார்ப்போம். அப்ப உங்களுக்கு தந்திருக்கிறது தலைமன்னார், துணுக்காய், மாங்குளம், அலம்பில் என்ற 4 படமும் தந்திருக்கிறேன். அந்த 4 படத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பெரும்பாலும் நான் உங்களுக்கு இனி தொடர்ச்சியா கிளாஸ் போடுறதுக்குரிய ஒரு ஏற்பாடு ஒன்று இருக்குது. ஏர்லி மார்னிங்ல, ஈவினிங்கே கஷ்டம். பெரும்பாலும் ஏர்லி மார்னிங் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. சில டைம்ல திங்கள்ல இருந்து வெள்ளி மட்டும் சில டைம்ல எடுப்பேன் தொடர்ச்சியாவ. அது சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் முடிச்ச பிள்ளைய நான் கொண்டு போய் முடிக்க வேணும். முடிச்சவங்களுக்கு பேப்பர் கிளாஸும் செய்து விட வேணும் நல்ல விதமா. அப்ப அதால சில டைம்ல ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணில இருந்து 7 மணி மட்டும், இந்த சாட்டர்டே சண்டேயும் வரும். அப்ப சாட்டர்டே சண்டே எல்லாரும் பெரும்பாலும் நிற்பீங்க லீவ்ல. அப்ப அதால 6ல இருந்து 7 சில டைம்ல நான் போட்டு கிளாஸுகள் எடுப்பேன். சரி, ஓகே. இப்ப தொடர்ச்சியா பாருங்க பிள்ளைகள். அப்ப இது எங்களுக்கு தெரியும் இரணை மடுவுக்குரிய படம். இரணை மடுவு நான் நினைக்கிறேன் 9வது படமாக இருக்கிற படம் தான் இந்த இரணை மடுவு என்ற ஒரு படம். சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க, இதுல உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, முதலாவது கேள்வி, படப்பகுதியில் எக்ஸ் மற்றும் y ஆகியவற்றினால் காட்டப்பட்டிருக்கும் இரு அம்சங்களை பெயரிடுக. இந்த படப்பகுதியில எக்ஸாலையும் அடுத்தது வையாலையும் காட்டப்பட்டிருக்கின்ற இரு பிரதான அம்சங்களும் இவை என்று சொல்லி கேட்கிறாங்க. எக்ஸ் வந்து என்ன பிள்ளைகள், வை வந்து என்ன? அணைக்கட்டு. எக்ஸ் வந்து அணைக்கட்டு, வை வந்து கால்வாய், நீர்ப்பாசன கால்வாய். கால்வாய் என்றாலும் பிழை இல்ல, கொஞ்சம் நம்ம வடிவ நீட்டா எழுதுறேன், நீர்ப்பாசன கால்வாய் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப எக்ஸ் வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அணைக்கட்டு, வை வந்து பார்த்தோம் என்று சொன்னால் நீர்ப்பாசன கால்வாய். இந்த பிள்ளைல ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, என்னென்றால் இந்த நீர்ப்பாசன கால்வாய் இப்படித்தானே சார் வேற நீர்ப்பாசன கால்வாய் என்ற மாதிரி யோசிக்கிறது. அப்படி வராது. பாருங்க, இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி இருக்குதுன்னு சொல்லி இப்படி அந்த உங்களுக்கு அந்த பட குறியீடுகள் அப்படி போட்டிருக்கிறாங்க. அதுக்காக நீங்க யோசிக்க கூடாது. ஒரு கோடு போட்டு தான் நீர்ப்பாசன கால்வாய் இப்படி போட்டிருப்பாங்க. பாருங்க, இப்படித்தான் இருக்கும் நீர்ப்பாசன கால்வாய். ஒரு நீல கலர் கோடு இப்படி சின்ன 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 கோடுகளாக பதிக்கப்பட்டிருக்கும். இப்படி இருந்தா நாங்க அதுக்கு என்ன சொல்லுவோம், நீர்ப்பாசன கால்வாய் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இதுல இருந்தே வடிவா குறியீடுகளை பார்த்து படிச்சு கொண்டு வந்துருங்க பிள்ளைகள். திரும்பி இதுக்கண்டு தனியா போய் படிக்காம இதுல என்னுடைய சேர்த்து குறியீடுகளை படியுங்க. சரி, அடுத்தது நாட்பக்கல் எல் மற்றும் எம் ஆகியவற்றினால் காட்டப்பட்டிருக்கும் இரு வடிகால் அம்சங்களையும் பெயரிடுக. எல்லாலையும் எம்மாலையும் காட்டப்பட்டிருக்கின்ற இரு வடிகால் அம்சங்கள். எல் வந்து என்ன? நியாந்தர் வளைவு. எக்ஸ் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நியாந்தர் வளைவு. சாரி, எல். எம் வந்து என்ன? பின்னிய ஆறு. எல் வந்து எம் வந்து என்ன சொல்லுவோம், பின்னிய ஆறு என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப எல் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மியாந்தர் வளைவு. அடுத்தது எம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பின்னிய ஆறு. இதுல யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அல்லது நீங்க ஆற்று தீவு என்று சொன்னாலும் இது பிழை இல்லை. சரிதானே? அதுல இருக்கிற ஆற்று தீவுகளை நீங்க சொல்லி எழுதினாலும் பிழை இல்லை. சரிதானே? இதுதான் ஆற்று தீவு. இங்க பாருங்க, ஒரு பின்னிய ஆறு போடு, அதுல இருக்கிறது நம்ம வந்து பார்த்தோம் என்றால் ஆற்று தீவு என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ஓகே. மூணாவது, நாட்பக்கல் பியில் காணப்படும் சேவை வழங்குனரை பெயரிடுக. நாட்பக்கல் பியில காணப்படுகின்ற சேவை வழங்குனர்கள் என்னென்ன இருக்குது? சேவை வழங்குனர் பாடசாலை,
வெரி குட். உபதபாலகம். இந்த இன்னொரு பிள்ளைகள் சொன்னா நீங்க பார்த்தோனியா தபாலகம் என்று எழுதி விடுவோம், அப்படி எழுதக்கூடாது. தபாலகம் என்று எழுதுனீங்க என்று சொல்லி சொன்னால் அது வந்து சொல்லுது வந்து பிரதான தபால் நிலையம், அது வந்து சிவப்பு கலர்ல இருக்கும். நீங்க எழுதும் போது கருப்பு கலர் கண்டீங்க என்றால் உபதபாலகம் என்று சொல்லித்தான் எழுத வேணும். பிரதான தபாலகம் என்று எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை. சரிதானே? அப்ப எப்படி எழுத வேணும்? உபதபாலகம் என்று சொல்லித்தான் என்ன செய்ய வேணும்? விடை எழுத வேணும். சரிதானே? ஓகே. அடுத்தது 4வது, படப்பகுதியில் காணப்படும் இரு நிர்வாக எல்லைகளை பெயரிடுக. இந்த படப்பகுதியில காணப்பட்டிருக்கின்ற இரு நிர்வாக எல்லைகள் என்னென்ன நிர்வாக எல்லைகள் இருக்குது? மாவட்ட எல்லை, மாவட்ட எல்லை, மாவட்ட எல்லை, கிராம சேவையாளர் பிரிவு எல்லை, உள்ளூர் கிராம சேவையாளர் பிரிவு எல்லை. எங்க இருக்குது உள்ளூராட்சி? இது வந்து உள்ளூராட்சி அல்ல, இது வந்து கிராம சேவகர் பிரிவு எல்லை. சரிதானே? இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாவட்ட எல்லை, இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் கிராம சேவகர் பிரிவு எல்லை. சரிதானே? அதே போல இதுவும் 2 புள்ளி இருக்குது, இதுவும் கிராம சேவகர் பிரிவு எல்லை. வடிவ பாருங்க என்னென்ன. ஓ, இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிராம சேவகர் பிரிவு எல்லை, இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாவட்ட எல்லை. பிள்ளைகள் குறியீடுகளை பார்க்கும் போது வடிவா பாருங்க. சில டைம்ல அந்த என்னன்னு சொல்றது படத்தன்மையில் ஒரு கிளியர் இல்லாம உங்களுக்கு அது பார்க்கும்போது உள்ளூராட்சி மன்ற மாதிரியும் விளங்கும். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை. சரிதானே? அப்ப படங்களை பார்க்கும்போது வடிவா நீட்டா அந்த படத்தை பார்த்து சரியான வகையில குறிச்சு கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட எல்லையும் அடுத்தது கிராம சேவகர் பிரிவு எல்லையும். இது வந்து பாத்தீங்கன்னா கிராம சேவகர் பிரிவு எல்லை, இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட எல்லை என்றதன் அடிப்படையில வந்து அமைய பெற்று இருக்குது. சரிதானே? ஓகே. அப்ப இது வந்து என்ன? வன ஒதுக்கு எல்லை. வன ஒதுக்கு எல்லை. வெரி குட். இதுக்கு பேர் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? வன ஒதுக்கு எல்லை என்று சொல்லுவோம். சரிதானே? இது வந்து நாங்க நிர்வாக எல்லைக்குள்ள சொல்லக்கூடாது, இது வந்து எல்லைகள். இது வந்து ஒரு எல்லை என்றதன் அடிப்படையில கேட்டா நீங்க வன ஒதுக்கீடு என்று எழுதலாம். ஆனா இங்க கேட்டிருக்க என்னது? நிர்வாகங்களை பிரிக்கிறது. அப்ப நிர்வாக எல்லைகள் என்று சொல்லும் போது நீங்க மாவட்டத்தினையும் இந்த கிராம சேவகர் பிரிவு எல்லை மட்டும்தான் குறிப்பிட வேணும். சரி, அதான் நீங்க கவனத்துல கொள்ள வேணும். இப்படி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னால் எல்லைகள் என்று சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க வன ஒதுக்கீடையும் சொல்லி எழுதலாம், அது பிழை இல்லை. அப்ப நிர்வாக எல்லைகள் என்று கேட்டால் நீங்க என்ன செய்யணும்? மாகாணம், மாவட்டம், பிரதேச செயலாளர், கிராம சேவகர், உள்ளூராட்சி, இது அவ்வளவு எழுத வேணும். உங்களுக்கு எல்லைகள் என்று கேட்டால் நீங்க வன ஒதுக்கீடையும் எழுதலாம். சரிதானே? ஓகே. சொல்லுங்க. இது சரணாலயம் வராதா? சரணாலயம் சரிதான். சரணாலயம், வன ஒதுக்கீடு, பாதுகாக்கப்பட்ட வனம் எல்லாமே ஒத்த கருத்து தான். நீங்க இதுல 3ல ஏதாவது ஒன்று எழுதினாலும் உங்களுக்கு சரி. சரிதானே பிள்ளை? ஓகே. ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமாக போட்டிருப்பாங்க. சரிதானே? அது எல்லாமே சரிதான். அடுத்தது, படப்பகுதியில் காட்டப்பட்டுள்ள பயிற்சிகைகள் இரண்டினை பெயரிடுக. இந்த படப்பகுதியில காட்டப்பட்டிருக்கின்ற பயிற்சிகைகள் என்னென்ன பயிற்சிகை இருக்குது? வீட்டு தோட்டமும் மற்றது என்ன இருக்குது? நெற்பயிற்சிகையும் இருக்குது. வீட்டு தோட்டமும் நெற்பயிற்சிகையும் இங்க காணப்படுகிறது. சரிதான்? இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது வீட்டு தோட்டம், இந்த பச்சை கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நெற்பயிற்சிகை. சரிதானே? ஓகே. அடுத்தது 6வது, படப்பகுதியில் ABCD ஆகியவற்றினால் காட்டப்பட்டிருக்கும் அம்சங்களை பெயரிடுக. இந்த படப்பகுதியில காட்டப்பட்டிருக்கின்ற ABCD இல்லையா, அதால காட்டப்பட்டிருக்கின்ற அம்சங்களை பெயரிடுக. சரி, ஒவ்வொன்றா நாங்க பார்ப்போம். இதுல ஏ வந்து என்ன பிள்ளைகள்? ஏ களிமுகம். வெரி குட். எங்களுக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஏ வந்து களிமுகம். எங்களுக்கு தெரியும் ஒரு ஆறும் ஒரு கடலும் சங்கமிக்கிற அந்த இடத்துக்கு பேர் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? களிமுகம் என்று சொல்லி சொல்லுவோம். இதை நாங்க முன்னுக்கு பார்த்த நாங்கன்னு நினைக்கிறேன். வடிவா படியுங்க. சரிதானே? களிமுகம். பி வந்து என்ன? நடைபாதை. பி வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னால் நடைபாதை என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது சி வந்து என்ன? சி வன ஒதுக்கீடு அல்லது சரணாலயம் அல்லது பாதுகாக்கப்பட்ட இல்லை, எல்லாம் சரிதான். சரிதானே? சி. அடுத்தது டி. டி வந்து என்ன? டி என்ன பிள்ளைகள்? டி வந்து என்ன?
இல்ல சைலண்ட் ஆயிட்டீங்க சஹிரா. கிளை நதியா கிளை நதி, வெரி குட். டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கிளை நதி அல்லது வந்து கிளையாறு, ரெண்டும் சரிதான். சரிதானே, கிளை நதி அல்லது கிளையாறு. எங்களுக்கு தெரியும் சமவெளி பாங்கல ஒரு நதி வந்து ஓடும்னு சொன்னால் கிளை பிறப்பி, அதுக்கு பேர் கிளையாறு அல்லது கிளை நதி. ஒரு சமூக கோடுகளுக்கு இடையில ஒரு 6 கிளை பிறப்பி கொண்டு ஓடுனா அது வந்து மெரநிகர் வடிகால் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே, ரெண்டையும் வடிவம் ஞாபகப்படுத்த வேணும். திடீர்னு சைலண்ட் ஆகினீங்கன்னா ஏதோ சந்தேகத்தின் பேர்ல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிதானே, டி வந்து கிளை நதி என்று சொல்லி சொல்லுவோம் அல்லது கிளையாறு என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்து சொல்லுங்க சார். கலிமுகத்துக்கு சங்கமம் சொல்றதுல பிழை இல்லையே? இல்ல சங்கமம் என்று சொல்லுவாங்க, முகத்துவாரம் என்றுவாங்க, எல்லாம் சரிதான். சரிதானே, டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் சரிதான். சரிதானே பிள்ளை? ஓகே சார். ஓகே. அடுத்தது 6வது படப்பகுதியில் சாரி 6வது நாங்க பார்த்து 7வது படப்பகுதியில் காணப்படும் போக்குவரத்து வலையமைப்புக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்புகளினை ஆராய்க. இந்த படப்பகுதியில இருக்கின்ற என்னன்னு கேட்கிறாங்க, போக்குவரத்து வலைப்பின்னலுக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு. இந்த படப்பகுதியில போக்குவரத்துக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. என்ன வரப்போது, இந்த படப்பகுதியில் இருக்கிற போக்குவரத்துக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு. நல்ல வடிவா நீங்க அவதானிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதுல இருக்கிற படப்பகுதியில இருக்கிற போக்குவரத்துக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு சொல்ல போறோம் நாங்க இப்ப. போக்குவரத்து பாதைகள் அண்டிய பகுதியில் நேர்கோட்டு குடியிருப்பு இனங்கான. வெரி குட். ஓகே, ஒரு பாயிண்ட் வச்சு எழுத போறீங்க. இது எழுதுறதுக்குரிய மெதட் எல்லாம் தெரியும் உங்களுக்கு இல்லையா? அப்படித்தானே டிலுக்ஷா? சேவை மையங்கள் அதிகம் காணப்படுற தலைவர் சார். அதையும் சொல்லலாம் இல்லையா? சேவை நிலையங்களை அண்டிய பிரதேசங்கள்லயும் மக்களினுடைய குடியிருப்பு எப்படி இருக்குது, கொஞ்சம் செறிவாக இருக்குது. சேவை நிலையங்கள் மற்றும் வணக்க ஸ்தலங்களை அண்டிய பகுதிகளினுடைய மக்களினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. வன ஒதுக்கீடு காணப்படுவதனால அதை அண்டிய பகுதியில் குடியிருப்பு குறைவாக இருக்கு. அதையும் சொல்லலாம். வெரி குட், அதையும் சொல்லலாம். இப்படித்தான் சொல்ல வேணும். சரிதானே, இந்த போக்குவரத்து கண்மையில வந்து வன ஒதுக்கீடுகளை வந்து காணக்கூடியதாக இருக்கிறதாலையும் சில போக்குவரத்து நடைமுறைகளுக்கு பக்கத்துல குடியிருப்புகள் குறைவாக இருக்கிற தன்மைகளையும் நாங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப அப்படியான விஷயங்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த போக்குவரத்துக்கள் வந்து பயிற்சிகளை அண்டியதாக இருப்பதனாலும் அந்த போக்குவரத்துகளில மக்கள் பயிற்சியை செய்து வாழக்கூடிய தன்மைகள் காணப்படுறதால அப்ப என்ன செய்யுது, இங்கேயும் குடியிருப்புகள் வந்து கொஞ்சம் அண்மித்து காணப்படுற தன்மைகள் கூடுதலாக இருக்குது. அதுலயும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தென்கீழ் கால்முனைகள்ல வந்து குடியிருப்பு கொத்தனை பாங்கில காணப்படுற தன்மைகளையும் வந்து என்ன செய்யலாம் நாங்க இங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். ஆனா இருந்த போதிலும் இந்த வடகிழ் கால்முனையில ஒரு ஆற்றினுடைய கடலினுடைய தன்மைகள் வந்து காணப்படுறதால அங்க குடியிருப்புகள் எப்படி இருக்குது, மிக மிக குறைவாக அல்லது வந்து குடியிருப்புகள் அற்ற தன்மைகளை வந்து நாங்க என்ன செய்யலாம் இங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். சரிதானே, இப்ப இந்த ஒரு 5 பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன். அந்த 5 பாயிண்டையும் வச்சுக்கொண்டு என்ன செய்ய வேணும், அதுக்கு விளக்கங்கள் எழுத வேணும். சொல்லுங்க பிள்ளை. வன ஒதுக்கீடு காணப்படுறதால பெரும்பாலும் ஜீப் வண்டி பாதை மட்டும்தான் இருக்குது. அப்படியான விஷயங்கள் தான் எழுத வேணும். இப்ப விளங்குதானே? அப்ப இந்த வன ஒதுக்கீடு இருக்கிறதால என்ன செய்யறாங்க, அங்க ஜீப் வண்டி பாதை மட்டும் இருக்குது. எங்களுக்கு தெரியும் வன ஒதுக்கீடுகள்ல நாங்க ஒரு பிரதான வீதிகளை அமைக்கிறது வந்து ஒரு சட்டவிரோதம் இல்லையா? அப்ப எங்களுக்கு தெரியும் அப்படியான அமைச்சம் சொன்னா எங்களுக்கு அதுல பாதிப்புகள் கூடுதலாக இடம்பெறும். ஒரு பிரதான வீதி அமைக்க எல்லா வாகனங்களும் தொடர்ச்சியா போயிட்டு கொண்டு வரும். இப்ப ஜீப் வண்டி பாதைகள் அமைக்க மாட்டா சின்ன சின்ன குட்டி குட்டி வண்டி பாதைகள் தான் போயிட்டு வரும். அதால அப்ப அதால என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதால அந்த வன ஒதுக்கீடுகளை அண்மித்து ஜீப் வண்டி பாதைகள் அமைத்திருக்கிறாங்க. அதையும் வச்சு கொண்டு நீங்க என்ன செய்யலாம், அதன் காரணமாக குடியிருப்புகள் இங்க கொஞ்சம் குறைவாக காணப்படுகிறது என்று சொல்லி அதை வச்சு கொண்டும் என்ன செய்யணும், விளக்கம் எழுத தெரிஞ்சிருக்க வேணும். விளங்குதா எவஞ்சலின்? எப்படி எழுதுற மெதட்டங்களா உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அதை வச்சு கொண்டு நீ இதை விளக்குனீங்கன்னா சரி. சரியா வெஞ்சலின்? ஓம் சார். மற்றாக்கள் பிள்ளைகள் கண்டுபிடிக்கிற என்னண்டு அணைக்கட்டு எப்படி கண்டுபிடிக்கிற? அணைக்கட்டு இப்படி பிரவுன் கலர்ல இருக்கும். இது வந்து ஒரு அணைக்கட்டு. இப்படி பிரவுன் கலர்ல வந்து இருந்தால் அது அணைக்கட்டு. குளத்து கண்மைகள்ல வந்து பெரும்பாலும் இருக்கும். சரிதானே, இப்படி பிரவுன் கலர்ல இப்படி கோடு போட்டு காட்டப்பட்டிருந்தால் அதுக்கு பெயர் வந்து நாங்க அணைக்கட்டு என்று சொல்லித்தான் சொல்லுவோம். சரியா பிள்ளை? ஓகே, வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்?
அடுத்தது பிள்ளைகள் சார் சொல்லுங்க. ஒரு டவுட் சார், என்னன்னா விகாரை வந்து சேவை நிலையத்துக்குள்ள வருமா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வணக்க ஸ்தலங்கள். சரி சார். ஏன் திடீரென்று எவஞ்சலின் இப்படி ஒரு கேள்வி? இல்ல சார், இடையில பேப்பர் செய்யக்குள்ள டவுட் வந்துதான் நான் கேட்டேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு கோயில்ல என்ன செய்வோம், நாங்க போய் சாமியை மட்டும்தான் கும்பிடுவோம். எங்களுக்கு நோய் இருக்குமா? அதுக்காட்டு சொல்லக்கூடாது சாமியை கும்பிட்டா சார் நோய் போகுதானே சார் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு முட்டாள்தனமா நம்ம யோசிக்க கூடாது படிக்கிற நாம. அது வந்து என்னது, நம்ம போய் ஒரு கடவுளை ஒரு வணங்குறோம், அவ்வளவுதான். நோய் தீர்க்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேணும். இதுல என்ன சேவை எங்களுக்கு செய்தன்னு சொல்லி யோசிக்க வேணும். இப்ப கோயிலோ பௌத்த விகாரைகளோ அல்லது பள்ளிவா, அது ஒரு வணக்க ஸ்தலம். நாங்க போய் கடவுளை வழிபடுறோம், அவ்வளவுதான். நாங்க உங்களுக்கு நோய் தீரணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கல்வியை பெற வேணும்னா பாடசாலைக்கு போகணும், தபால் சேவைகளை பெற வேணும்னா தபால் நிலையத்துக்கு போக வேணும். அதுதான் சேவை வழங்குனர்கள். உங்களோட அந்த சர்டிபிகேட்டுகள் அதுகளை நீங்க எடுக்க வேணும் என்று சொல்லி சொன்னா கச்சேரிக்கு போக வேணும். அதுதான் உங்களுடைய சேவை வழங்குனர்களாக இருக்குமே ஒழிய வணக்க ஸ்தலங்களை நாங்க சொல்லக்கூடாது. ஓகே, திரும்பவும் 7வதுக்கு ஆன்சர் கேட்டிருக்கிறீங்க. நான் சொல்ற பாயிண்ட் பாருங்க. முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த வீதி வேலைப்பினர்ல குடியிருப்பு எப்படி இருக்குன்றால், முதலாவது அந்த குடியிருப்புகள் எப்படி இருக்குதுன்னு சொல்ல வேணும். அப்ப இங்க குடியிருப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நேர்கோட்டு பாங்கிலையும் கொத்தணி பாங்குகளையும் குடியிருப்புகள் வந்து அமைய பெற்றிருக்குது. நேர்கோட்டு பாங்குகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வடமேல் கால்மூலைகள்ல நேர்கோட்டு பாங்குகள்ல குடியிருப்புகளும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தென்கீழ் கால்முறையில குடியிருப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கொத்தணி பாங்குகளையும் அமைய பெற்றிருக்குது. இதற்கு பிரதான காரணம் வந்து போக்குவரத்து வேலைப்பின்னல் என்றது வந்து காணப்படுகிறது. இதை நீங்க முதலாவது பாயிண்ட்ல சொல்லுவீங்க ஒரு பந்தியில. அதுக்கு பிறகு சொல்ல போறீங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இத்தகைய குடியிருப்புகள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்றது, ஒரு பிரதான வீதிகள் அற்று காணப்படுறதாலையும் வண்டி பாதைகளும் நடைபாதைகளும் மிக அதிகமாக காணப்படுறதாலையும் மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, குடியிருப்புகளை வந்து அந்த வீதிகளினுடைய ஓரங்கள்லயே அமைச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க ஒரு பாதுகாக்கப்பட்ட வனையெல்லை படப்பகுதியினுடைய மத்திய பகுதியில செல்றதன் காரணமாக அதை அண்டி ஒரு ஜீப் வண்டி பாதைகள் செல்குது. அப்ப அந்த ஜீப் வண்டி பாதைகளுக்கு அண்மையில குடியிருப்புகள், அந்த வன ஒதுக்கீடும் ஜீப் வண்டி பாதைகளுக்கு அண்மையில வந்து குடியிருப்புகள் மிகவும் குறைவாக அல்லது செறிவாக காணப்படுற தன்மைகள் வந்து இருக்குது. அடுத்து சொல்ல போறீங்க, இங்கு வாழ்கின்ற மக்களினுடைய பிரதான பயிற்சிகையாக நெற்பயிற்சிகை காணப்படுகிறது. அப்ப அந்த நெற்பயிற்சிகை அண்டிய மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை அந்த வீதி ஓரங்களில் அமைத்து வாழ்கின்ற தன்மைகளையும் இப்படப்பகுதியின் மூலம் தெளிவாக அடையாளம் காண முடியுது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வடகிழ் கால்முலையில கடல் காணப்படுவதனாலையும் அங்க குடியிருப்புகள் வந்து வீதி வேலைப்பின்னல்கள் வந்து அமைக்க முடியாத ஒரு தன்மை காணப்படுறதாலையும் மக்கள் அங்க வந்து குடியிருப்புகளை அமைக்க முடியாத ஒரு தன்மைகளை கொண்டிருக்கிறதையும் இப்படப்பகுதியில வந்து அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி நீங்க முழுமையான விளக்கங்கள் எழுதுவீங்க. சரிதானே கணா? கணா அடுத்தது வந்து சொல்லலாம் அப்படி என்று சொன்னால், இப்படப்பகுதியில வடகிழ் கால்முலையில ஒரு காட்டின் பெரம்பல் காணப்படுறதால அங்க நடைபாதைகள் இருக்குது. இருந்த போதிலும் அந்த நடைபாதைகளை அண்டிய பகுதிகளில் வந்து மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை அமைக்கவில்லை. இதற்கு பிரதான காரணம் அங்க ஒரு காட்டினுடைய தன்மைகளை வந்து நாங்க என்ன செய்யலாம், எடுத்து காட்டக்கூடியதாக உள்ளது என்று சொல்லி எழுதுவீங்க. சரிதானே? அப்ப இப்படியான தன்மைகளை வச்சுக்கொண்டு எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இது வந்து ஒரு கரையோர தன்மைகள் தானே, நாங்க மெதுவா போக போறோம். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் மதவாட்சியும் அனுராதபுரம் தாண்டினீங்க. அனுராதபுரம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 31வது படம் நாங்க அப்படி முடிச்சிடுவோம். சரிதானே? இந்த மாத வருஷத்துக்குள்ள நாங்க முடிச்சு மத்திய இதுக்குள்ள வந்துடுவோம். எல்லாரும் இலங்கையை சுத்தி நடக்கிறானுங்களே, நம்மளும் இடவிளக்க படத்துல இலங்கையை சுத்தி வருவோமே. சரிதானே? ஓகே. அப்ப நாங்க பெரும்பாலும் இந்த வருஷத்துக்குள்ள நாங்க பெரும்பாலும் எங்க வந்துடலாம், தம்புளை கிட்ட வந்துடலாம். சரிதானே? இப்ப நம்ம இதான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குது இலங்கையில. அப்ப நம்ம அப்படி கதைக்கிறதா விளங்கும் அப்ப உங்களுக்கு. அப்ப பெரும்பாலும் நாங்க என்ன செய்யலாம், இந்த டிசம்பர் மாத கால பகுதிக்குள்ள தம்புளைக்குள்ள வந்துடலாம். வந்தோம்னா தம்புளைக்கு அங்கால எங்களுக்கு மத்திய மலை நாடுக்குள்ள வந்துடும். வந்தோம்னா எங்களுக்கு குத்துச்சாய்வு, குழிவுச்சாய்வு, குயுவிச்சாய்வு, சரிவுச்சாய்வு, கணவாய், குறுக்கு பள்ளத்தாக்கு, நெடுக்கு பள்ளத்தாக்கு, உட்கிடை, வெளிக்கிடை எல்லாம் எப்படி 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 இருக்குதுன்றத ஃபுல்லா நாங்க படிச்சு கொண்டு வந்துடலாம். அதுக்கு பிறகு நாங்க ஃபுல் கிளியர் ஆயிடுவோம். இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க 12ஆம் மாதத்துக்கு பிறகு நாங்க 13ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ண போறோம், பேப்பர் கிளாஸும் போவோம். அதுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு வரக்கூடிய இடவிளக்க படங்களை வெட்டி 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 நாங்க ஃபுல்லா செய்து கொண்டு போவோம். சரிதானே? ஓகே. இன்னொரு படமும் பார்ப்போமா பிள்ளைகள்? முல்லைத்தீவும் பார்த்து முடிச்சுடுவோமா? சரி சார். முல்லைத்தீவும் பார்த்து முடிச்சுட்டு அகவிசையை பார்ப்போம். அதை முடிச்சுட்டோம்னா அது முடிஞ்ச மாதிரி இருக்குமே. சார் சொல்லுங்க.
வெள்ளை கலர்ல வர வீதிய வந்து பிற வீதின்னு சொல்லலாமா? அது வந்து பிள்ளை பழைய புத்தகங்கள்ல புறவீதிகள் என்று இருந்தது. ஆனா நாங்க அதுக்கு புறவீதிகள்ன்றது பிழைன்றது இல்ல. ஆனால் நாங்க ஒரு சரியான வகையில திருத்தப்பட்ட குறியீடுகள் அடிப்படையில நாங்க வண்டிப்பாதைகள் என்று சொல்றது ஒரு பொருத்தமான விட. அது நீங்க பழைய புத்தகங்கள் அதுகள்ல பார்த்திருப்பீங்க என்றால் அதுல பிறவீதிகள் என்று சொல்லித்தான் இருக்கும். அதுல அது பிழைன்றதுக்கு இல்ல பிள்ளை. ஆனா நாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா எங்களோட டீச்சர்ஸ் கைட்ல வண்டி பாதைகள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப உங்களோட கேள்விகளும் வண்டி பாதைகள் என்றுதான் கேட்பாங்க, அல்லது ஜீப் வண்டி பாதைகள் என்று சொல்லி கேட்பாங்க. சரியா பிள்ளை? சரி சார். ஓகே, அதை நீங்க சார் திருத்தி. அந்த ஏக வந்து குடாவுன்னு சொல்லலாதா? எது ஏகா இல்ல, நம்ம குடான்னு சொல்றதை விட பாருங்க, அதுல ஒரு ஆறு வந்து ஒரு கடலோட கலக்கும் போது நாங்க அதுக்கு என்ன செய்ய வேணும்? களிமுகம் என்று தான் சொல்ல வேணும். அதான் மிக பொருத்தமானது. ஆறுகளை கண்டீங்கன்னா நீங்க எப்பயுமே களிமுகம் பண்ணுங்க. அப்படி ஆறு வராம வளைந்து உள்வளைந்து இருந்தா நீங்க குடான்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. சார் சொல்லுங்க. களிமுகத்தை எப்படி கண்டுபிடிக்கிற? ஒரு ஆறு கடல் சங்கமிக்கும் பிள்ளை, அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? களிமுகம் என்று சொல்லுவோம். ஒரு ஆறும் ஒரு கடலும் வந்து சங்கமித்துக் கொண்டு போகும். இங்க பாருங்க பிள்ளை, இதுல இங்க பாருங்க, இதுல ஒரு ஆறு ஒன்று வருகுது. இங்க பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லா லகுன். சரியா? இங்க பாருங்க, இது ஃபுல்லாகவே பாருங்க வந்து எங்க கலக்குது? இந்த கடல்ல வந்து கலக்குது. இங்க பாருங்க கலக்குது. அப்ப இதுக்கு பேர் தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? களிமுகம் என்று சொல்லி சொல்றோம். சரியா பிள்ளைகள்? சரி சார். ஓகே, இந்த இதுக்கு வந்து மணல் தடை என்று சொல்லுவோம். இங்க பாருங்க, சரிதானே? இதுக்கு பேர் தான் நாங்க மணல் தடை என்று சொல்லி சொல்லுவோம், ஸ்டாண்ட் பேங்க். சரிதானே? ஓகே, அடுத்தது ஆற்று முகம் பொங்க முகம்னு சொல்லலாமா? ஆற்று முகம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆற்று முகம் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சரிதானே? சரி சரி. ஓ, அது அப்படி சொல்றதும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப பாப்போம். இது வந்து முல்லைத்தீவுக்குரிய படம். படப்பகுதியில் காணப்படும் இரு கரையோர அம்சங்களையும் இரங்கண்டு எழுதுக. இந்த படப்பகுதியில் இருக்கிற இரு பிரதான கரையோர அம்சங்கள் என்னென்ன சொல்லலாம் நாங்க? களிமுகம், களிமுகம், வேற களிமுகம் என்ன களிமுகத்தோட நிக்குது? மணல் தடை. மணல் தடை என்று சொல்லுவோம், மணல் தடை. அடுத்தது அடுத்தது குடா. குடா இங்க இருக்குது இல்ல, தீவு. இங்க பாருங்க, நாங்க இதுக்கு சொல்லுவோம் வந்து களிமுகம் என்று சொல்லலாம். சரிதானே? இது நாங்க தீவுகள் என்று சொல்லலாம். இந்த இருக்கிறதுக்கு பேர் நாங்க மணல் மேடு என்று சொல்லலாம். சரிதானே? அப்ப 3 விதமான அம்சங்கள் இருக்குது. நீங்க ஏதாவது 2 எழுதுனீங்கன்னா சரி. மணல் மேடு, அடுத்தது களிமுகம், அடுத்தது வந்து தீவு என்று சொல்லி 3 இருக்குது. நீங்க அதுல 2 எழுதலாம். சரிதானே? இந்த பிரவுன் கலர்ல புள்ளி 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 புள்ளியா வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மணல் மேடு. சொல்லுங்க, தீவு எங்க இருக்கு? இந்த இருக்கிற தீவு இந்த இருக்கு. நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தீங்களா பிள்ளை? ஓம் சார், படம் கிளியர் இல்ல. என்னென்றால் அதான் நான் சொன்னேன், நான் அந்த படம் வந்து கிளியரா இருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு இங்குகளை குறைச்சி அடிச்சு தருவாங்க. இப்ப உங்கள்ட்ட காசை கூட வாங்கி போயிட்டு அவங்களுக்கு தெரியாதுதானே. அப்ப அதால உங்களுக்கு என்ன செய்வாங்கன்றால் இந்த இங்குகளை எங்கட பிள்ளைகளும் இதே பிரச்சனை வாரது. நாங்கட பிள்ளைகள் எடுத்து வர சொல்லையும் எடுத்து வந்துருச்சு ஒன்றுமே விளங்குது இல்லை. எந்த படத்தை பார்த்து கொண்டு சொல்லுது என்ன சார் இது கிளியரா இருக்குது? எங்களுக்கு என்னட்ட பிரிண்டர் இருக்கு பிள்ளை, நான் இந்த படங்கள் எடுக்கிறதுக்கு நான் பிரிண்டர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். அப்ப பிள்ளைகள் சொல்ற கதை அப்படிதான், என்ன சார் இது கிளியர் இல்லாம வருதுன்னு சொல்லி என்னன்னு கேட்டாலும் உங்களுக்கு அங்க இங்க குறைச்சி வச்சு அடிப்பாங்க. இதுல இந்த 70 GSM வச்சு அடிப்பாங்க. இன்னும் படம் ஒரு ஒன்றுமே விளங்காது. அப்ப இதுக்கு நீங்க சொல்ல வேணும், அவங்கள்ட்ட என்ன வேணும், என்ன சொல்லணும் என்றால் அந்த கடைக்காரர்கிட்ட அண்ணன் இல்ல டாக்டர்னு சொல்லி எங்களுக்கு 80 GSM அடிங்க, அப்படி இல்லாட்டி இங்குகளை கூட்டி அடியுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. கொஞ்சம் 10-100 ரூபா கூட எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். சரிதானே? அப்ப எவ்வளவு பிள்ளைகள் உங்களுக்கு கலர் பிரிண்ட்டுக்கு எடுக்கிறாங்க? 60. கொஞ்ச காலத்துல போட்டோ காப்பி அடிக்கிறோம் பெரிய 20 ரூபா. எவ்வளவு? 20 ரூபா சார். சில பேருக்கு 20 ரூபா, சில பேருக்கு 60 ரூபா.
ஆனா இங்குகள் எல்லாமே என்னன்னு சொல்றது ஒரு சரியான கலர் பாத்தீங்களா, 60 ரூபா எடுக்கிறாங்க, ஒரு கிளியர் தன்மை இல்லாம எடுக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு ஒரு மனசாட்சிக்கு விரோதமான ஒரு செயற்பாடுகள். ஓம் சார். இந்த படத்துல மனத்தடைய ஃபுல்லாவே காணல. மற்றவங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? அந்த இந்த பேப்பர் குவாலிட்டியும் பிள்ளைகள் உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை வரும். இந்த பேப்பர் குவாலிட்டி இல்லாம இருந்தால் உங்களுக்கு இதே பிரச்சனை வரும், ஒன்றுமே விளங்காது, அந்த எல்லாமே ஒரு ஒரு மங்கலா இருக்கும். சரிதானே? அதை வந்து இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறவங்க எல்லாம் பிள்ளை ஏன்னா நானும் எங்கட பிள்ளை சொல்லி அதுக்கப்புறம் நான் எடுத்து கொண்டு கொடுக்குறேன் நான் பிள்ளைகளுக்கு, அதள்கிட்ட காசை வாங்கி போட்டு நான் வாங்கி கொண்டு கொடுப்பேன், ஏன்னா கிளியரா எடுக்க மாட்டானுங்க. சரிதானே? ஓகே. அப்ப இன்னைக்கு இதுல பாருங்க பிள்ளைய, இதான் வந்து மணல் சாரி தீவுன்றதை இப்ப பாருங்க. சரிதானே பிள்ளை? சரி சார். ஓகே. அடுத்தது நாட்பக்கல் எல் மற்றும் எம் ஆகியவற்றினால் காணப்படும் இரு அம்சங்களையும் பெயரிடுக. எல்லாலையும் எம்மாலையும் காணப்படுகின்ற இரு பிரதான அம்சங்கள். எல் வந்து என்ன? சம ஆழக்கோடு. இதுக்கு பேர் தான் நாங்க என்ன சொல்லுவோம்? சம ஆழக்கோடு சொல்லுவோம். எம் வந்து மணல் தடை என்றதை விட மணல் மேடு என்று எழுதுறது பெற்று, மணல் தடையினால் பிழை இல்ல, மணல் மேடு. சரிதானே? அப்ப எல் வந்து பாத்தீங்கன்னா சம ஆழக்கோடு, எம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மணல் மேடு. சில இதுகள்ல கடற்கரை என்று சொல்லியும் இருக்கும், அதுவும் பிழை என்றதுக்கு இல்லை. சரிதானே? கடற்கரை என்று சொல்லியும் இருக்கும், அதுவும் பிழை இல்லை. மணல் மேடு என்று சொல்றதும் பிழை இல்லை. அடுத்தது நாட்பக்கல் பியில் காணப்படும் 10 பண்பாட்டு அம்சங்களை பெயரிடுக. இந்த இதுக்குள்ள இருக்கிற 10 பண்பாட்டு அம்சங்களை பெயரிட சொல்றாங்க. என்னென்ன பிள்ளைகள் இருக்குது? பாடசாலை, என்னண்டு? வீட்டு தோட்டம், நெற்பயிற்சிகை, என்னண்டு? குடியிருப்பு. ஒரு ஆள் சொல்லுங்க 10. ஒரு ஆள் சொல்லுங்க 10. குடியிருப்பு. ஓகே. பிரதான வீதி, ஜீப் வண்டி பாதை, ஃபிஷிங் லைன், ஃபிஷிங் டேங்க். எது பிள்ளை நீங்க ஜீப் வண்டி பாதைன்றீங்க? இந்த மஞ்சளால இருக்கிறத சொல்றீங்களா? இல்ல சார், அந்த மேலுக்கு அந்த A35 அந்த பிரதான வீதிக்கு பக்கத்துல இருக்கிறது. சரி, ஓகே ஓகே ஓகே. அடுத்தது வந்து சரி, ஓகே. என்ன மாதிரி சொன்னீங்க? நடைபாதை, வேற காடு வருமா சார்? காடு வந்து உங்களுக்கு என்ன பண்பாடு அம்சமா? காடு நாங்களா நாட்டுறோம்? சரி, நான் பாருங்க எப்படி சொல்லி கொண்டு வரணும். நான் ஒரு மூலையை பிடிச்சு கொண்டு வாரேன். சரி, அந்த மூலையில இருந்து வாரணும்டா சொல்லி கொண்டு இப்படி வாரேன். அப்ப எங்களை எனக்கு பிழைக்காது. சரி சரி, முதலாவது இங்க இருந்து பார்ப்போம். முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பிரதான வீதி, நடைபாதை, நெற்பயிற்சிகை, வண்டி பாதை. சரி, 4 சொல்லிட்டேன். அப்படியே இங்க வந்தால் இங்கால இருக்குது தென்னை பயிற்சிகை. அது அடுத்த தென்னை பயிற்சிகை இங்க இருக்குது. அப்ப அதையும் சொல்லித்தேன். 5வது. 6வது குலவாரன் இங்க வந்து சொன்னால் இதுல பாடசாலை இருக்குது, இந்து கோயில் இருக்குது, சிறு வீதி இருக்குது. 8 சொல்லித்தேன். சிறு வீதி இருக்குது. பிறகு அப்படியே அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்தீங்கன்னா குடியிருப்பு இருக்குது. 9. சரிதானே? இங்க வந்து சிவப்பு கலர் நட்சத்திரம் இருக்குது, நீதிமன்றம். அடுத்தது பிரதான தபாலகம் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பௌத்த தேவாலயம் இருக்குது. சரிதானே? கிட்டத்தட்ட நிறைய இருக்குது. இதுல நீங்க ஏதாவது 10 எழுதுனீங்க என்றால் சரி. இப்ப விளங்குதா பிள்ளைகள்? என்னண்டு? தென்னை பயிற்சி எங்க இருக்கு? இந்த இருக்கேன் தென்னை பயிற்சி. சரி சார். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? இங்க பாருங்க பிள்ளை, நான் ஜூம் பண்றேன்னு உடையுது இல்ல பாருங்க. அப்ப உங்களோட படங்கள்ல விளங்குது இல்லையா அது? ஓம் சார், கிளியர் இல்ல அறவே. இது வந்து அதான் பிள்ளை, உங்களோட படங்கள் தான் பிள்ளை, அந்த எடுக்கிறவனால கொஞ்சம் கிளியர் இல்லாம எடுக்கிறாங்க. அதான் பிரச்சனை. இந்த படம் கிளியர்ல என்னண்டு விஹாரை
இதுக்குள்ள விகாரை ஏன்னா இது வந்து ஒரு தமிழ் ஏரியா பிள்ளை முல்லைத்தீவு, அதால விகாரைகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு. நான் விகாரைன்னு சொல்லி இல்லையே, கோயில் எங்க இருக்கு சார்? இந்து கோயில் தான் இருக்குது. இதான் இந்து கோயில். இது வந்து தேவாலயம் இந்த இருக்குது. இது வந்து தேவாலயம். இந்த கருப்பு கலர் முக்கோணம் என்ன பிள்ளைகள்? வாடி வீடு. வாடி வீடு, அதையும் நீங்க எழுதலாம். வாடி வீடு. வாடி வீடு சரிதானே, அதையும் எழுதலாம். அந்த பக்கத்துல இருக்கிறது வந்து நீதிமன்றம் இருக்குது, அதையும் எழுதலாம். சரிதானே. இப்ப இதுல எக்கச்சக்கமானது இருக்குது, நீங்க அதுக்கேற்ற மாதிரி எழுதுனீங்கடா. சரி, சரி, ஓகே. அடுத்தது படப்பகுதியில் காணப்படும் இரு நிர்வாக எல்லைகளையும் பெயரிடுக. இந்த படப்பகுதியில் இருக்கிற இரு நிர்வாக எல்லைகளும் என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. என்னென்ன நிர்வாக எல்லைகள் இருக்குது இங்க? கிராம சேவகர் பிரிவு, சேவகர் பிரிவு, மாவட்டம் எங்க இருக்குது மாவட்டம்? இல்ல உள்ளூராட்சி சார். உள்ளூராட்சி. சார். உள்ளூராட்சி இருக்குது. சரிதானே. இந்த இருக்குது வந்து உள்ளூராட்சி சபை. அடுத்தது இந்த இருக்குது வந்து கிராம சேவகர் விரைவேலை. பிள்ளைகள் இந்த சும்மா எல்லாம் எழுதிடாதீங்க. ஏனென்றா நீங்க சும்மா கெஸ்ஸிங்ல எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்க பேப்பர் திருத்துக்குள்ள யோசிப்பாங்க, இவ எல்லாமே நல்ல கெஸ்ஸிங்ல வச்சுதான் எழுதிருக்கா அப்படின்னு சும்மா யோசிச்சு விட்டுருவாங்க. சரிதானே. அப்ப எழுதும் போது கொஞ்சம் வடிவா படத்தை ஃபுல்லா பாருங்க பிள்ளைகள். சரிதானே. பிளவிடுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்ப என்னட்ட படிக்கும் போது பிளவிடுங்க, ஆனா எக்ஸாம் பேப்பர் வரும்போது சரியான வகையில செய்திருங்க. சரிதானே. அப்ப எங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி சபையும் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கிராம சேவகர் பிரிவு எல்லை என்று சொல்லி உண்டும் இங்க வந்து காணப்படுகிறது. அப்ப 2 நிர்வாக எல்லைகள் வந்து இங்க காணப்படுகிறது. அடுத்தது படப்பகுதியில் காட்டப்பட்டுள்ள பயிற்சிகை 2 பெயரிடுக. என்னென்ன பயிற்சிகை இருக்குதுங்க? நெற்பயிற்சிகையும் இருக்குது. அடுத்தது வீட்டு தோட்டம் இருக்குது. அடுத்தது தென்னை பயிற்சிகை. நீங்க இது 3ல ஏதாவது 2 நீங்க எழுதுனீங்க என்றால் சரி. சரி, அடுத்தது இன்னொன்று வந்து சேனி பயிற்சியை விட்டுட்டீங்க. இந்த இருக்குது சேனை பயிற்சிகை. இது வந்து சேனை பயிற்சிகை 4 இருக்குது. சேனை பயிற்சிகை, நெற்பயிற்சிகை, வீட்டு தோட்டம், தெங்கு பயிற்சிகை இல்ல தென்னை பயிற்சிகை. இந்த 4ல நீங்க ஏதாவது 2 எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? இந்த இருக்கு சேனை பயிற்சிகை. இந்த இருக்குது. அது எப்படி குடியிருப்புக்கு பின்னால பிளாக் கலர் டாட் வந்துக்கணுமா? இல்ல 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 அப்படி இல்ல பிள்ளைகள். ஒரு 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 என்னன்னு சொல்றது, புள்ளி 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 புள்ளியா பச்சை கலர்ல இருக்கும். அப்படிதான் நாங்க அதை சேனை பயிற்சின்னு சொல்லுவோம். இல்ல விளங்குதா சொல்றது? சார் அப்ப கருப்பு புள்ளி இல்லையா? இல்ல 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 பிள்ளைகள், பயிற்சிகை எப்பயுமே பச்சையாலதான் காட்டப்படும். பயிற்சிகைக்கு எப்பயுமே பச்சை கலர் தான். சரிதானே. கருப்பு கலர் அல்ல, பச்சை கலரால புள்ளி 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 வச்சு காட்டியிருப்பாங்க. அப்படி இருந்தா அதை நாங்க சேனை பயிற்சிகை என்று சொல்லி சொல்லுவோம். சரியா பிள்ளை? சார் அப்ப கிளிநொச்சி இடவிலக்கு படத்துல வந்துச்சு சார் கருப்பு கலர்ல. அதைத்தான் பிள்ளை நான் சொல்றேன். உங்களோட படங்கள் எல்லாம் பிள்ளைகள் அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். அவங்க பிரிண்ட் எடுக்கும் போது அந்த கலர்களை வந்து கூட்டி குறைச்சி அடிக்கிற டைம்ல சில டைம்ல கலர்கள் மாறி கருப்பு கலர்ல இருந்து மாறி உங்களுக்கு படங்கள் வரும். கருப்பு கலர்ல இருக்காது, பச்சை கலர். இதுல எங்களுக்கு தெரியும் வீட்டு தோட்டம் மட்டும்தான் முழுமையாக மஞ்சள் நிறத்துல இருக்கும். மற்றது எல்லாமே பச்சை கலர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது தெங்குக்கு பச்சை, ரப்பருக்கு பச்சை, தேயிலைக்கு பச்சை, சேனி பயிற்சிக்கும் பச்சை. இதுல மஞ்சள் கலர் இருக்கிறது வீட்டு தோட்டம் மட்டும்தான். சரிதானே பிள்ளை? ஓகே. அந்த குறியீடுகளை பிள்ளைகள் உங்களுக்கு நான் அந்த உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற குறியீடுகளை மட்டும் முழுமையாக படியுங்க. அது மட்டும் உங்களுக்கு போதுமானதாக வந்து இருக்கும். சரிதானே. வேற இதுலயும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலர் பிரச்சனை வாரதால உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை உண்டு வரும். சரிதானே. ஓகே. அடுத்தது
நாட்பக்கல் பியில் காணக்கூடிய மனித நடவடிக்கைகளை சுருக்கமாக விளக்குக. இந்த நாட்பக்கல் பியில இருக்கின்ற மனித நடவடிக்கைகளை சுருக்கமாக விளக்க சொல்றாங்க. எப்படி விளக்கலாம் நாங்க மனித நடவடிக்கையை? சஹிரா சொல்லுங்க பாப்போம், எப்படி விளக்கலாம்ன்றது. நெற்பயிற்சிக்கு அண்டிய பகுதிகள்ல வந்து கொத்தனை குடியிருப்பு வந்து இனங்காணி. வெரி குட். கொத்தனை குடியிருப்பு பாங்கள மக்கள் வந்து சரி பிள்ளைகள் இப்ப சொல்லுங்க பாப்போம். தேவை நிலையங்களை அண்டிய பகுதிகள்ல குடியிருப்பு காணப்படுது. கொத்தனை பாங்கான குடியிருப்பு காணப்படுகிறது. வெரி குட். ஓகே, உண்டு. மற்றது சார், பிரதான வீதிக்கு அண்மையில் இருக்கிற சிறிய வீதிகள்ல வந்து பெரும்பாலும் குடியிருப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. அதையும் சொல்லலாம் இல்லையா? பிரதான வீதிகள்ல வந்து இணைகின்ற சிறு வீதிகளுக்கு அண்மையில மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை வந்து அதிகரித்து காட்டுகிற சந்தர்ப்பங்களை இங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுலயும் குறிப்பாக இந்த என்னன்னு சொல்ற தென்கீழ் கால்மூலையில தான் வந்து அதிகளவான குடியிருப்புகளும் வந்து அதிகளவான சேவை வழங்குனர்களும் இங்கதான் கூடுதலாக காணப்படுகிறது என்றதை வச்சுக்கொண்டு எழுதுவீங்க. சரிதானே பிள்ளைகள்? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்றது, ஒரு கடல் பரப்புகளும் இல்லையா? கடல் பரப்புகளும் இங்க கூடுதலாக இருக்கிற தன்மைகளையும் வந்து என்ன செய்யலாம், இங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நிலத்தினுடைய அளவும் இங்க கூடுதலாக வந்து இருக்குது. இந்த பகுதியில நிலத்தினுடைய அளவும் எப்படி இருக்குது, கூடுதலாக இருக்குது. அப்ப அதாலையும் மக்களினுடைய நடவடிக்கைகள் வந்து இங்க அதிகரித்து காட்டப்படுகிறது. மேலும் A35 என்கின்ற ஒரு பிரதான வீதியும் A34 என்ற பிரதான வீதியும் வந்து இங்கு காணப்படுகிறது. மக்கள் பிரதான வீதிகளின் நன்மையிலையும் வந்து தங்களுடைய மனித நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய தன்மைகளையும் இங்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது. சரிதானே? அதே நேரத்தில் பயிற்சிகளை மேற்கொண்டு வாழக்கூடிய ஒரு என்னன்னு சொல்ற சமதரை கொண்ட நிலப்பகுதிகளும் இங்க மனிதனுடைய நடவடிக்கைகளை வந்து அதிகரித்து காட்டுறதுல பிரதான செல்வாக்கு செலுத்துது. அதையும் சொல்லிக்கொண்டு நீங்க எழுதலாம். சரியா பிள்ளைகள்? வேற யாருக்கும் சந்தேகம் இருக்காங்க? சார், கடல் காணப்படுறதுனால குடியிருப்பு அமைக்குது சொல்லலாமா? என்னோட பிள்ளை? வடாரி பகுதியில கடல் பிரதேசம் கொண்ட ஒரு பகுதியா காணப்படுறதுனால குடியிருப்பு வந்து காணப்படாம. காணப்படாம இப்ப நமக்கு பியத்தானே கேக்குறாங்க. இந்த பி என்ற அழியடைப்புக்குள்ள இருக்கிறதானே கேக்குறாங்க. அப்ப அதால நீங்க இதை வச்சு இதை விளக்க வேணும். இப்ப இதால இங்க வந்து நிலப்பரப்புகள் கூடுதலாக இருக்கிறதாலையும் கடல் பரப்புகள் குறைவாக இருக்கிறதாலையும் இங்க மனித நடவடிக்கைகளை அதிகரித்து காட்டுகிற தன்மையும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வடகிழ் கால்முறையில கடல் பரப்புகள் அதிகமாகவும் நிலப்பரப்பு குறைவாகவும் இருக்கிறதால இங்க குறைவாகவும் இருக்குது. அப்படி ஒப்பிட்டு காட்டி எழுதலாம். சரி அனுகா? ஓகே, குட். வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார், அந்த பிரதான வீதியில வந்து அந்த பிரவுன் கலர்ல தானே, அது அணைக்கட்டா? இது வந்து அணைக்கட்டு. இங்க பாருங்க, இது வந்து லாகூன், இது வந்து ஒரு அணைக்கட்டு. சரியா பிள்ளை? சார், அதை வச்சு மேலே தெரியுமா? அதையும் வச்சு எழுதலாம் தானே. இப்ப என்னண்டு அந்த பிரதான வீதிகள் இரண்டினையும் இணைக்கின்ற இது வந்து B35 பிரதான வீதி. இது வந்து பாத்தீங்கன்னா A34 பிரதான வீதி. ரெண்டு வீதியும் இந்த அணைக்கட்டின் மூலம் தான் இணையுது. சரியா உள்ள? ஓகே சார், அதுக்கு எப்படி எழுதுறேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா இரு பிரதான வீதிகள் இங்கு அமைய பெற்றிருந்த போதிலும் இங்கு வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு நீர்ப்பரப்புகளை இணைக்கின்ற அணைக்கட்டுகள் மூலம் காணப்படுவதாலேயும் மக்கள் இரு வீதிகளையும் இணைத்து தங்களுடைய போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய பாங்குகளையும் வந்து இந்த படப்பகுதியினுடைய பி என்ற அலையடைப்புக்குள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக வந்து காணப்படுகிறது என்று சொல்லி எழுதுவீங்க. ஓகே. வேற யாருக்கும் பிள்ளையர் சந்தேகம் இருக்கிறார்கள்? சரி, வேற யாரும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள்? எவஞ்சலின் எதுவும் சந்தேகம் எதுவும் இருக்கிறார்கள்? சகிரா? இல்ல சார், ஏற்று. ஓகே, குட். டிலக்ஷியா, தர்சிகா, ஓகே சொல்லுங்க. சார், தீவுகளை கொஞ்சம் காட்டுங்களேன். இந்த இருக்குதான் தீவு, இந்த இருக்குது. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு சிறிய நிலப்பகுதிக்கு பெயர் தீவு. இந்த இருக்குது.
இதான் தீவு. ஓகே சார். அந்த வட்டுவாக்கால் பாலம் தெரியும் தானே? வட்டுவாக்கால் பாலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். இதுதான் அந்த இல்ல சார். வட்டுவாக்கால் பாலம்ன்றது. இந்த இருக்குது அந்த முல்லைத்தீவுல வட்டுவாய்க்கால் பாலம். இந்த என்ன பிள்ளைகள் முள்ளியவள அந்த பிரச்சனையில, ராணுவ பிரச்சனையில அதிகளவான மக்கள் போய் இறந்ததும் இதான். இது வந்து ஒற்றையடி பாதை பிள்ளை. இது வந்து ஒரு ஒற்றையடி, சரிதானே? இப்ப இதால ஒரு வாகனம் போகலாம், ஒரு வாகனம் போய் சேர்ந்ததுக்கு பிறகுதான் அடுத்த வாகனம் வரும். அப்படிதான் இந்த பகுதி, சரிதானே? இதான் அந்த வட்டுவாக்கால் பாலம். இதுல நிறைய பேர் இறந்தவங்க, அந்த பிரச்சனையில கூட பேர் இறந்த பகுதியும் இதுதான். இந்த கடலுக்குள்ள சில பேரா போய் இறந்ததுகள், அப்படிலாம் நிறைய பிள்ளைகள் இறந்த தன்மைகளும் நாங்க இந்த வட்டுவாக்கால்ல பார்க்கலாம், சரிதானே? ஓகே, இதான் அந்த வட்டுவாக்கால் பாலம்ன்றது. சரி, ஓகே சார், சொல்லுங்க. அந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனையா? அந்த பிரச்சனையில அந்த ஓடி வந்த துண்டு தான் இங்கால வரும். முள்ளி வாய்க்கால் இங்கால வரும் நினைக்கிறேன், இங்கால துண்டுக்கு வரும் நினைக்கிறேன், சரிதானே? இது அந்த முள்ளி வாய்க்கால் நடந்த பிரச்சனை தானே அது. நீங்க அந்த போனீங்கண்டா, அந்த டூரா சுத்தி திரிய அந்த அப்படி போனீங்கன்னு சொல்லி சொன்னாலும், இந்த ஸ்கூலால போனீங்கன்னா போய் பாருங்க. இதுதான் அந்த வட்டுவாக்கால் பாலம். இது ஒற்றையடி பாதை தான். இது ஒரு வாகனம் போனால் இங்க வெயிட் பண்ண வேணும். இப்ப ஒரு வாகனம் இங்க இருந்து வருதுன்னு சொல்லி சொன்னால் இங்க வெயிட் பண்ணி நிக்க வேணும். இந்த வாகனம் வந்து போய் முடிஞ்சதுக்கு பிறகுதான் மற்ற வாகனம் போகலாம். அப்படி வெயிட் பண்ணி கொண்டு நிக்கணும். சின்ன ஒரு குட்டியான ஒரு இடம் உண்டு. ஒரு வாகனங்கள் ஒரு ஒற்றையடி பாதை மாதிரி தான் இருக்கும். இது ஒரு அணைக்கட்டு மாதிரி கொங்குட்டால கட்டி இருக்கிறாங்க, சரிதானே? இல்ல முல்லைத்தீவு பிள்ளைகள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், கிளியரா விளங்கும் முதலுக்கு. சரியா பிள்ளைகள்? ஓகே, சொல்லுங்க சார், இதுல மேற்கரை பகுதிகள்ல அந்த நீல கலர்ல நடைபாதை மாதிரி கட்டிக்குது, நீல கலர்ல, அது என்ன? இத கேக்குறீங்களா? சார், அது வந்து போட்டர் மார்க். அந்த நீர் இருக்குத்தானே, அந்த நீரினுடைய அந்த ஆழம் குறைவாக இருக்கிற தன்மைகளை அந்த போட்டர் மார்க் பண்ணி காட்டுவாங்க, சரிதானே? இது அந்த ஏப்ரல் டு செப்டம்பர் காலப்பகுதியில இந்த ரால் பிடிப்பாங்க தெரியுமா? அந்த ரால் பிடிக்கிறது இடங்களுக்கு போய் பார்த்துருக்கிறீங்களா? இதுதான் கொஞ்சம் ஆழம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த காலப்பகுதியில, சரிதானே? அப்ப இந்த பகுதியை நீங்க போய் பார்க்கலாம். இது வந்து வாட்டர் மார்க் என்று சொல்லுவாங்க, சரிதானே? நீர்க்கோடு என்று சொல்லுவாங்க. இது வந்து அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல இருக்கும், அந்த லேண்ட் பகுதியில இருக்கும், சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே. நந்திக்கடல் என்று வெளிப்படையிலையா? நந்திக்கடல் என்று இல்ல சார். உலகத்தறிவு தெரியாம வளர்றீங்க போல இருக்கு. இதுதான் அந்த நந்திக்கடல் என்று சொல்றது. முல்லைத்தீவுல நந்திக்கடல், சரிதானே? ஓகே. அதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும், இது கொஞ்சம் ஆழம் குறைவாக இருக்கும். இந்த பகுதி இருக்குதானே, இது அவ்வளவு இந்த ஆழம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதுல அந்த கூட அந்த டூரிஸ்ட் வந்திருக்கிற இடமும் இதுதான், சரிதானே? ஓகே. இப்ப சொன்னதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள்? சார், சொல்லுங்க. இன்னைக்கு நீதிமன்றம் இன்னைக்கு நீதிமன்றம் இந்த இருக்குது, சிவப்பு கலர் நட்சத்திரம் பாடிவுட்டுக்கு பக்கத்துல. சரி சார். சிவப்பு கலர் நட்சத்திரம். சரி, நீங்க ஸ்கூலுக்கு போராக்கள் இருக்கிறீங்கன்னா பிள்ளைகள், ஈஸ்டர்ன்ல லீவ் விட்டுருக்காங்க. முஸ்லிம் ஸ்கூலுக்கு எல்லாம் ஈஸ்டர்ன் பகுதியில லீவு. சரி பிள்ளைகள், அப்ப நம்ம இதை முடிப்போம். அப்ப நீங்க எல்லாருமே லெஃப்ட் ஆயிருவீங்க பிள்ளைகள். எவஞ்சலினுக்கு மட்டும்தான் நான் படிப்பிக்க வேண்டும். எவஞ்சலினுக்கும் தரிசியாவும் 2 பேரும் தான் இருப்பீங்களே. மிரிசா நீங்க கிறிஸ்டியனா இல்ல போகணுமா பிள்ளை? ஸ்கூல் போகணுமா? இல்ல சார். மிரிசா, நானும் இருப்பேன் சார். ஹதிமா, நாங்க படிக்கவா பிள்ளைகள்? உங்களுக்கு பிரச்சனை இல்ல, வந்து ரெக்கார்டிங் பாப்பீங்களா? ஓ சார், பரவாயில்ல. சரி, ஓகே. அப்ப நீங்க ஸ்கூல் போறாங்க, லெஃப்ட் ஆகுங்க. நான் நினைக்கிறேன் ஈஸ்டர்ன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு லீவ் விட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் 2 நாளைக்கு. ஏன்னா இங்க சரியான வெள்ளம் போடுது போல இருக்குது.
அப்ப அதால 2 நாள் முஸ்லீம் பிள்ளை ஸ்கூலுகளுக்கு லீவ் விட்டு இருக்கிறாங்க. அப்ப அதால நீங்க லீவ்லாம் நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சரி, இப்ப என்ன செய்வீங்க? அப்ப என்ன படிச்சு கொடுப்பீங்க? இப்ப இதுக்கு பிறகு நான் இவங்களுக்கு உலகப்படம் குறிக்கிறதுகளையும் கொஞ்சம் பார்த்து முடிச்சு அகவிசையையும் முடிப்பேன். இவங்களுக்கு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு புறவிசை ஸ்டார்ட் பண்ண வேணும். உங்களுக்கு நான் ஜனவரி 1 நான் உங்களுக்கு மாடல் பேப்பர் ஸ்டார்ட் பண்ண தொடங்கிடுவேன். அதால நான் உங்களுக்கு முடிச்சு போட்டு மாடல் பேப்பர் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏற்பாடுகளை செய்ய வேணும். இன்றைக்கு பெரும்பாலும் ஓடும் நீருக்குரிய புறவிசைக்குரிய ஹேண்ட் அவுட் அனுப்புவேன். பெரும்பாலும் 5க்குரியதை இன்றைக்கு நான் அனுப்பிடுவேன். நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஓகே சார், எல்லாரும் ஒன்று அனுப்பிடுங்க. சரி சரி, ஓகே. நீங்க லெஃப்ட் ஆகலாம் சக்ராவா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகே. சரி, நம்ம மிச்ச விஷயங்களை தொடர்ச்சியா பார்ப்போம் பிள்ளைகளா. நீங்க ஸ்கூலுக்கு போறாக்களும் நம்ம அவங்கள செய்யலாது. ஸ்கூலுக்கு போதான் மனு கட்டாயம். சரி, ஓகே. அப்ப நாங்க தொடர்ச்சியா நான் நினைக்கிறேன் 3வதுல விட்டு நாங்க நினைக்கிறேன். அப்படித்தானே எவஞ்சலின்? ஓகே ஓகே. என்னடா பிள்ளைகள், எங்க இந்த ஈஸ்டர்ன் பகுதியில சரியான மழை. சில டைம்ல இந்த நைட்ல கவரேஜ் பிரச்சனை கொண்டு வருது பிள்ளைகள். அப்ப அதால சில டைம்ல இந்த நைட்ல கிளாஸ் போடையெல்லாம் வந்துடும். ஏன்னா ஆகை மோபரா மழை பெஞ்ச பிரச்சனை கொண்டு வருது. அப்ப அதால நம்ம மழை இல்லாத டைம்ல பார்த்து கிளாஸ்கள் எடுக்க வேணும். அதுக்காண்டி கெப்பிடையும் மேல அதை விட்டா நீங்க மறந்தும் போயிருவீங்க. அப்புறம் முதல்ல இருந்து படிக்க வேண்டி வரும். அப்ப அதால டைம் இருக்கிறது நேரத்துல கிளாஸ் போடுவோம் பிள்ளைய நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் இந்த 12ஆம் மாதம் மட்டும், சரிதானே? சரி சார். சரி, ஓகே. 3வது கேள்வியை பாருங்க. 3வது கேள்வி பிரச்சனை வந்ததுனாக்க நம்ம 3வது கேள்வியிலிருந்து பார்ப்போம் தொடர்ச்சியா. பாருங்க, புவியின் கற்கோளத்தில் காணப்படும் பிரதான புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகள் 6 பெயரிடுக. எங்களுக்கு தெரியும் இந்த புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகள் என்றா பிரதான தகடுகளையும் இந்த புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகள் என்று சொல்லி மறுபெயர்கள்ல சொல்லுவாங்க. 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு வினா பகுதியா கேட்டிருந்தவங்க. பின்வருவனவற்றுள் புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகள் பின்வருவனவற்றுள் எது? நாங்க MCQலையும் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்ப புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகள் என்று சொல்லி சொல்றது பிரதான தகடுகளைத்தான் புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகள் என்று சொல்லி இங்க மறுபெயர்கள்ல சொல்ற தன்மை ஒன்று காணப்படுகிறது. அப்ப நீங்க புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகள் 6 என்றால் அந்த 6 பிரதான தகடுகளையும் நீங்க சொல்லி எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி. வட அமெரிக்க தகடு, தென் அமெரிக்க தகடு, ஆப்பிரிக்க கவசத்தகடு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐரோ ஆசிய கவசத்தகடு, இந்து ஆஸ்திரேலிய கவசத்தகடு, பசிபிக் கவசத்தகடு, அந்த 6 தகடுகளையும் சொல்லி வடிவா நீட்டா எழுதுனீங்க என்று சொல்லி சொன்னால் சரி. சரிதானே? சொல்லுங்க சொல்லுங்க பிள்ளை. அந்தார்டிகா தகடும் வரும். அந்தார்டிகா தகடும் வரும். ஆனா ஏன் நீங்க அந்தார்டிகா தகடு நாங்க தகடுகள் என்று சொல்லும் போது அந்தார்டிகா தகடு வரும். இந்த புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகள் என்றா எங்களுக்கு தெரிய வேணும். புவியோட்டு விருத்திக்குரிய தகடுண்டா என்ன? எங்களோட புவியின் மெய்ப்பிறப்பில் ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேணும். இதுல இந்த அந்தார்டிகா தகடுகள் என்று சொல்லி கேட்டால் அந்தார்டிகா தகடு சொல்ல வேணும். புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகள் என்று கேட்டா நாங்க அந்தார்டிகா தகடுகளை நாங்க பெரும்பாலும் சொல்றது குறைவு. சரியா பிள்ளை? ஓகே, அடுத்து சொல்லுங்க. யுரேசிய தகடுக்கு மறுபேரா சார்? ஐரோ ஆசிய தகடு. ஐரோ ஆசிய கவச தகடுக்கு மறுபேர் தான் யுரேசிய கவச தகடு சொல்லி சொல்லுவோம். சரியா பிள்ளை? ஓகே. அடுத்தது 2வது, கற்கோளத்தில் புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகளின் அசைவினால் உருவாக்கப்படும் 2 பிரதான நில உருவங்களை விவரிக்குக. என்ன எழுதலானாங்க? புவியோட்டு விருத்திக்குரிய தகடுகளால் உருவாக்கப்படுகிற நில உருவங்கள் என்ன கதிமா? அமுக்கப்பிளவு பள்ளத்தாக்குகள், சமுத்திர அகழிகள், சமுத்திர மத்திய மலைத்தொடர்கள், வில்லுகள், மலைத்தொடர்கள் இல்லையா, மடிப்பு மலைகள், இது குறைகள், இதுகளை வச்சு கொண்டுதான் நீங்க என்ன செய்ய வேணும்? இதுக்கு விடை எழுத வேணும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்?
இல்ல சார். ஓகே, சரிதானே? அப்ப இப்ப நான் சொல்லியிருக்கிற நில உருவங்களை விவரிச்சு எழுதுனீங்களா? சரி, இப்ப உதாரணம் மடிப்பு மலைகள். அதாவது இரு தகடுகள் ஒன்றை ஒன்றை நோக்கி ஒருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு தகடு மற்ற தகடுகளை நோக்கி வளைந்து காணப்படுவதன் காரணமாக மடிப்பு மலைகள் தோற்றம் பெறுகிறது. இந்த மடிப்பு மலைகளுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்து ஆஸ்திரேலிய கவசத்தகடும் ஐரோ ஆசிய கவசத்தகடும் ஒன்றை ஒன்று மடிந்ததன் காரணமாக இமயமலை தொடர்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றமையினையும் உதாரணங்களாக குறிப்பிட முடியும். அப்படின்னு சொல்லி உதாரணங்களை சொல்லி விளக்கி எழுதுவீங்க, சரிதானே? சொல்லுங்க. கடற்கீழ் முகடுகள் என்ன? கடல் கீழ் முகடுகள் என்றா அந்த வில்லுகளை அப்படி சொல்லுவாங்க. இந்த கடல் வில்லுகள் இருக்குத்தானே, அதுகளுக்கு தான் நாங்க கடல் வில் முகடுகள் என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த குட்டி 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 பாறைகள் இருக்கும் தெரியுமா? அதுக்குத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், முகடு என்று சொல்லி சொல்லுவோம். நாங்க அந்த கடலரிப்பில முகடு என்று சொல்லி ஒன்று படிச்சிருப்போம் தெரியுமா? குவடு என்று சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். அதே போல அந்த கடல் பரப்புல குட்டி 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 தீவுகள் இருக்கும், அந்த பாறை தீவுகள் இருக்கும். அதுக்குத்தான் நீங்க முகடுகள் என்று சொல்லி சொல்றாங்க. சரியா? மழை பெய்யறதால சில பேர் ஸ்கூல் போகலன்றீங்க, பிரச்சனை இல்லை. எங்கட இங்க அங்கேயாவது மழை, இங்க எங்களுக்கு வெள்ளம் போட்டுது பிள்ளைய, என்ன செய்யற? ஒன்றும் செய்யலாது. சரி, ஓகே. அடுத்தது மூணாவது பாருங்க. புவி நடுக்கம் ஒன்றினால் உருவாக்கப்படும் 3 பௌதிக ரீதியான தாக்கங்களை விளக்குக. எங்களுக்கு இந்த புவி நடுக்கத்தால ஏற்படுகின்ற 3 பௌதிக ரீதியான தாக்கங்கள் என்னென்ன சொல்லலாம்? நாங்க எங்களுக்கு புவி நடுக்கம் ஏற்படுகின்ற எங்களுக்கு என்னென்ன பௌதிக தாக்கங்கள் ஏற்படுத்தப்படும்? என்ன? நிலச்சரிவுகள் ஏற்படுத்தப்படுதல். முதலாவது நாங்க என்ன சொல்லலாம்? நிலச்சரிவுகள் எங்களுக்கு உருவாக்கப்படுதல். மண்ணினுடைய கட்டமைப்புகள் மாற்றி அமைக்கப்படுதல். மண்ணினுடைய கட்டமைப்புகள் மாற்றி அமைக்கப்படுதல். அடுத்தது சரிவு நிலங்களில் உள்ள காட்டு போர்வைகள் அழிவடைதல். சரிவு நிலங்கள்ல இருக்கின்ற காட்டு போர்வைகள் அழிவடைதல், சரிதானே? அப்ப இப்படியான விஷயங்களை வச்சு கொண்டுதான் நீங்க என்ன செய்ய வேணும், இதுக்கு விடை எழுதி கொள்ள வேணும். சொல்லுங்க. அந்த உயிரிழப்புகள் ஏற்படுதல், பொருளாதார அதெல்லாம் வருந்தானே பகுதி. அதையும் சொல்லலாம், அதுவும் பிள்ளைன்றதுக்கு இல்லை, அதுவும் பேரு. சரி சார், ஓகே. மற்றாக்கள் யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? இப்ப என்னன்னு சொல்ல போறீங்க? இப்ப என்னன்னு சொல்லலாம், சரிவுகளில் உள்ள காட்டுப்போர்வைகள் அழிவடைதல் என்று சொல்லி போட்டு எழுதி போறீங்க. என்னன்னு சொன்னால், புவிநடுக்கம் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் சரிவு பகுதிகளில் காணப்படுகின்ற காட்டுப்போர்வைகள் திடீரென சரிவதன் காரணமாக அப்பகுதியினுடைய நிலப்பகுதிகள் பாதிப்படையும் தன்மைகள் காணப்படுகிறது. இத்தகைய காடுகள் நிலப்பகுதிகளை பற்றி பிடித்திருப்பதன் காரணமாக அப்பகுதிகளில் குடியிருப்புகள் அமைய பெற்றதாகவும் காணப்படும். திடீரென காட்டுப்போர்வைகள் சரிவதன் காரணமாக அப்பகுதிகளில் குடியிருப்புகளை அமைக்க முடியாத தன்மைகளையும் அதே நேரத்தில் விபத்துக்களும் அதிகளவாக ஏற்படக்கூடிய தன்மைகள் கூடுதலாகவே காணப்படுகிறது என்று சொல்லி விளக்கு எழுதுவீங்க. அடுத்து இன்னொன்று பின்ன, அந்த விளக்கு எழுதுறது கட்டிக்காரத்தனம் பண்ணுவாங்க. இந்த விளக்கு எழுதுறது அந்த கட்டிக்காரத்தனம். அந்த விளக்கு எழுதுற பிள்ளைதான் இந்த டாப் அப் மார்க்ஸ் எடுக்குங்கள், நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கு என்ன செய்ய வேணும் என்றால், நிறைய விஷயங்களை நீங்க படிக்கணும். விளங்குதானே? நிறைய விஷயம் நீங்க தொடர்ச்சியாவது படிச்சு கொண்டே இருக்க வேணும். அந்த தேடுறல் படித்தல் அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த எழுதுற கெப்பாசிட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நான் பார்த்திருக்கேன் அந்த பிள்ளையில. இந்த நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியும் சார், விளக்க தெரியாது அப்படின்றது. அந்த விளக்குறதும் கூட இப்ப நான் ஒரு விதமாக விளக்கம் சொல்லுவேன், எவெஞ்சலின் ஒரு விதமாக சொல்லும், ஜஸ்மி ஒரு விதமாக சொல்லும், சஹ்ரா ஒரு விதமாக சொல்லும், டிலுக்ஷியா ஒரு விதமாக சொல்லும். அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் விளக்கமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்ப விளக்கம் என்றது வேறுபடும். அந்த விளக்கம் என்றது உங்களோட என்னன்னு சொல்றது, ஐடியாவை வச்சுக்கொண்டு ஒரு சரியான வகையில விளக்க பழகினீங்க என்றால் ஒரு கிளியரான ஒரு தன்மை ஒன்று வருமாங்க. நீங்க இதுக்கெல்லாம் பாடமாக்க வேணும் என்ற தேவைப்பாடுகள் இருக்காது. நீங்க எல்லாத்தையும் பாடமாக்கித்தான் எழுதுவேன்டா பிள்ளைகள் கஷ்டப்படுவீங்க, எழுதிக்க மாட்டீங்க. சில விஷயங்களை நோட் எடுத்தால் அதுக்கு விளக்கம் தெரிய வேணும். இப்ப யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா அப்படித்தான். யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா பிள்ளைகள் 5 கேள்வி வரும், 5 கேள்வியை 3 மணி நேரத்துக்கு எழுத வேணும், சரிதானே? பக்கத்துல இருக்கிறது சொல்லி கூட தராதுகள், எம்சிக்யூவும் இல்ல ஓடு போடுறதுக்கு விளக்கம் தான் எழுத வேணும். அப்படிதான் யூனிவர்சிட்டியில எக்ஸாம் எழுதுறது. அப்ப அதுக்கு நாங்க எல்லாத்தையும் படிச்சு எழுதணுமான்னு கேட்டா சரியா கஷ்டப்படுவோம்.
ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட மட்டும் பார்த்து கொண்டு போறது, நாங்க படிச்சதை வச்சுக்கொண்டு அதை விளக்கி கொண்டு எழுதி கொண்டே போய் கொண்டே இருக்கிறது. அதுதான் யூனிவர்சிட்டி நோட்ஸ். அதே மாதிரி தான் இங்க விளக்கமும். ஒரு பாயிண்ட வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யணும், விளக்கங்கள் எழுத பழக வேணும். அது ஒரு உங்களை ஒரு கெட்டிக்காரத்தனமா இருக்கும். அது சரியா பிள்ளை? ஓகே. அது நீங்க உங்களுக்கு நீங்க அதை எழுத வேணும். அந்த எழுத உங்களுக்கு அது அந்த அதாவது ஒரு பிராக்டிகலா இருக்கும் உங்களுக்கு. அது நீங்க தொடர்ச்சியா எழுத வேணும். எழுதினா தான் உங்களுக்கு அது அந்த விளக்கம் எழுதுற தன்மை உங்களுக்குள்ள வரும். சரிதானே? ஓகே. அடுத்தது 4வது பாருங்க. புவிநடுக்கம் 3 நாள் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு எடுக்கப்பட்டு வரும் 3 நடவடிக்கைகளை விளக்குக. புவிநடுக்கம் 3 நாள் ஏற்படுகின்ற வரும் சேதத்தை குறைவதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன? புவிநடுக்கத்தை சரியினங்கண்டு மக்களுக்கு அறிவித்து விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு. வெரி குட். மக்களுக்கு இந்த புவிநடுக்கம் தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல் முதலாவது. அடுத்தது புவிநடுக்கம் ஏற்படுற இடத்துல இருந்து மக்களை வெளியேற்றுறது. வெரி குட். புவிநடுக்கம் இடம்பெறும் இடங்களில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேற்றுதல். வெரி குட். அடுத்தது புவிநடுக்க அவதான முறைகளை ஏற்படுத்தல். அடுத்தது புவிநடுக்க அவதானிப்பு நிலையங்களை பிரதேசத்துக்கு பிரதேசங்கள் ஸ்தாபித்தல். அடுத்தது புவிநடுக்கத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய வீடுகள் கட்டடங்கள் அமைக்கிறது. இவங்களையும் கடுமையா தான் படிச்சிருக்குது. புவிநடுக்கத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய வீடுகள் கட்டடங்களை உருவாக்குதல். உதாரணம் ஜப்பான். இந்த ஜப்பான்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்பிரிங் வீடு இருக்கும். இப்ப சுனாமி வரும் என்றால் அந்த ஸ்பிரிங்ல அது வளைஞ்சு கொடுத்ததோ அப்படியே இருக்கும். அந்த விளையாட்டு பொருள் மாதிரி இல்லையா? அப்ப அந்த ஸ்பிரிங்குக்கு ஏற்ற மாதிரி வளைகிறது. அப்படி இல்லாட்டி என்ன செய்ய சுரங்க வீடுகள் அமைக்கிறது. இப்ப சுனாமி எச்சரிக்கை சொன்னா அலர்ட் ஒன்று வரும். ஒரு சுவிட்சோட நெட்ல பாத்தீங்கன்னா விளங்கும், இல்லையா? யூடியூப்ல பாத்தீங்கன்னா விளங்கும். ஒரு சுவிட்சோண்ட கிளிக் பண்ணி விடுவாங்க. என்ன செய்யும், அந்த வீடு அப்படியே நிலத்துக்குள்ள போயிடும். மேல அப்படி பிளேட்டால மூடப்பட்டுரும். சுனாமி போக மட்டும் அவங்க நிலத்துக்குள்ள இருப்பாங்க. சுனாமி எல்லாம் போனதுக்கு பிறகு அலர்ட் எச்சரிக்கை கொண்டு வரும். திருப்பி வீடு எல்லாம் மேல வந்துடும். எப்படி சிஸ்டமேட்டிக் ஜப்பான் ஆக்கல்ற எங்கடா கண்டா செத்து போனது. அந்த ஸ்பிரிங் வீடு வெள்ள சுனாமிகளுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய வகையில ஸ்பிரிங் வீடுகளை அமைக்கிறது. இசைவாக்கம் கொண்ட வீடுகள் என்று சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த தாக்கு பிடிக்கக்கூடிய வீடுகள் என்று சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ்ல சொல்றேன்டா. சரிதானே? ஓகே. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கு? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சரிவான பகுதிகளில் வீடுகள் கட்டடங்களை அமைக்கிறது தடை செய்கிறது. இதெல்லாம் நாங்க இந்த புவிநடுக்கத்தில் ஏற்படுகின்ற சேதங்களை குறைக்கிறதுக்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஜெனரலான விஷயங்கள் இல்லையா? இந்த ஓஎல்ல படிக்கும் போது அந்த விஷயங்களை வச்சு கொண்டு விளக்க வேண்டிய விஷயங்கள் தான் இதுகள் எல்லாம். வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சரி, அடுத்தது 4வது பார்ப்போம். உலகில் பிரதான எரிமலைகள் மிகச் செறிவாக பரவி காணப்படுகின்ற 4 பகுதிகளை பெயரிடுக. எந்தெந்த பகுதிகளை சொல்லலாம்? எரிமலைகள் செறிவாக காணப்படுற பகுதிகள். பசிபிக் நெருப்பு வலயம். அடுத்தது ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு வலயம். வெரி குட். அடுத்தது மத்திய தரை கடல் பிரதேசம். மத்திய தரை கடல் பிரதேசம். அடுத்தது மத்திய தரை இமாலய வலய மண்டலம். அடுத்தது அட்லாண்டிக்ஸ் மத்திய மலை தொடர் வலயங்கள் இல்லையா? இந்த 4 பகுதிகளை நீங்கள் எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்களுக்கு விளங்கப்படும். சரிதானே? அடுத்தது 3வது புறந்தள்ளு எரிமலை நில உருவங்கள் 3 வரைபடத்தின் துணையுடன் விளக்குக. புறந்தள்ளல் எரிமலை என்ற இது நாங்க சொல்லுவோம் தள்ளல் எரிமலைகள் இல்லையா? சாம்பல் கூம்பு இல்லையா? அடுத்தது எரிமலை பெருவாய் ஏரி. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சாம்பல் கூம்பு கூட்டு எரிமலைகள். இதுகள் எல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம்? புறந்தள்ளு எரிமலைகள் என்று சொல்லுவோம். அதுக்குரிய விளக்கங்களையும் எழுதி நீங்க என்ன செய்ய வேணும்? வரைபடங்களையும் நோட் பண்ணிக்கொள்ள வேணும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? எழுதுறதுல எனக்கு கஷ்டம் பண்றார்கள்? இல்ல சார், எழுதலாம். மற்றார்கள்? இல்ல சார். ஓகே. அடுத்தது 3வது தலையீட்டு எரிமலையின் பிரதான நில உருவங்கள் 3 வரைபடத்தின் துணையுடன் விளக்குக. எங்களுக்கு தெரியும் இல்லையா? குத்து தீப்பாறை, கிடை தீப்பாறை, குழிவு தீப்பாறை, வில்லையூர் தீப்பாறை. இதெல்லாம் அதுல இதை வச்சுக்கொண்டே எழுதலாம் இல்லையா? சிம்பிளா
என்ன வெஞ்சலி? ஓம் சார் எழுதலாம். ஓகே, மற்றாக்கள் ஓம் சார் எழுதலாம். பிள்ளைகள் இப்ப இவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீங்க மற்றாக்களும் கேட்டுக்கொண்டு இருக்க கூடாது. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா நீங்களும் கேட்கலாம். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறதா விளங்கிட்டேன்னா நான் போக வேண்டி வரும். தரிசிகா ஓகேவா? தரிசிகா சரி. அடுத்தது எரிமலையின் செயற்பாட்டினால் ஏற்படும் 3 சூழலியல் தாக்கங்களை விவரிക്കുക. இந்த எரிமலையின் செயற்பாட்டால் உருவாக்கப்படுகின்ற 3 சூழலியல் தாக்கங்கள் நாங்க என்னன்னு சொல்லலாம்? புவி வெப்பமடையும் சார். புவி வெப்பமடைதல். வெரி குட். அடுத்தது பொருளாதார ரீதியான பாதிப்பு ஏற்படும். பொருளாதார ரீதியான பாதிப்புகள் உணர்த்தப்படுதல். அடுத்தது உயிர் பல்வகமை தன்மை இழக்கப்படும். வெரி குட். உயிர் பல்வகைமைகள் பாதிக்கப்படுதல். கடல்வாழ் உயிர் அங்கிகள் கடலுக்குள்ள எரிமலை வெடிக்கும் என்றால் நச்சுத்தன்மைகள் கடலுடன் கலத்து கடல்வாழ் உயிரங்கிகள் பாதிக்கப்படுதல். உயிரிழப்பு ஏற்படும். உயிரிழப்புகள் ஏற்படுதல். இதுகள் எல்லாம் சூழலியல் தாக்கங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் இந்த எரிமலை செயற்பாட்டால் உருவாக்கப்படுகிற சூழலியல் தாக்கங்கள் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம்? விளக்கி சொல்லுவோம். சார் சொல்லுங்க. இதுல சாதகமான விளைவும் இருக்குது என்ன? இல்ல இதுல சாதகமான விளைவுகளும் இருக்குது. இங்க சூழலியல் தாக்கம் என்று சொல்லும் போது நீங்க பாதகத்தை தான் எழுத வேண்டும். ஓம் சார் மற்றது என்னன்னா பயிற்சியை விருத்தி அடையுமா? அது வந்து சாதகம். பயிற்சிக்கு சிறப்பான மண் கிடைத்தல், கனிய வளங்களை பெற்று தோழக்கூடியதா இருந்தது. பருத்தி செய்தானே. ஓமோமோமோமோம் அது வந்து நாங்க சாதகத்துக்குள்ள சொல்லுவோம். சரி சார். சரி, அது நீங்க சாதகம்ன்றதன் அடிப்படையில சொல்லிக்கொள்ள வேணும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறாங்க? 4வது கேள்வியில இல்ல சார். ஓகே, அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். எதுக்கு? இப்ப பிரதேசம் வெப்பமடையும், வளி மாசடையும் அப்படின்றது. ஓகே, இப்ப பாருங்க, புவி வெப்பமடைதல் எரிமலை செயற்பாட்டின் போது அதிகளவான நச்சு வாயுக்கள், அதாவது வந்து புவியினை வெப்பமடையக்கூடிய கார்பன் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வந்து வெளியேற்றப்படுவதன் காரணமாக இத்தகைய வாயுக்கள் வளிமண்டலத்தினை சென்று தேங்குவதன் மூலம் சூரிய ஒளியானது வந்து புவிக்கு கிடைக்கின்ற அளவு அதிகரிக்கப்பட்டு இதன் மூலம் என்ன செய்து புவி வெப்பமடைகின்ற தன்மைகள் வந்து அதிகரிக்கப்படுகிறது. இதன் மூலம் வறட்சிகள் மற்றும் நீர் பற்றாக்குறைகள், காட்டுப்போர்வைகள் அழிவடைதல், உயிரினங்கள் அழிவடைதல் போன்ற பல்வேறு விதமான சேதங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்றது என்று சொல்லி விளக்குவீங்க. சரியா பிள்ளை? இப்படி ஒவ்வொன்றையும் விளக்க வேணும். அதுக்கு பிறகு இப்ப என்னது கடல் நீர்கள் மாசடைந்து விடுதல். பாருங்க, எரிமலை வெடிப்பின் போது அதிகளவான தூசுக்கள், புகைகள், தணல்கள், நச்சு வாயுக்கள் என்பன வெளியேற்றப்படுவதன் காரணமாக இவை கடலுக்கடியில் வெடிப்புகளினை சந்திக்கின்ற பொழுது நச்சு வாயுக்கள் கடல் நீருடன் கலந்து கடல் வாழ் உயிரங்கிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அவை வந்து இறந்து விடுவதன் மூலமும் கடல் மாசடைகின்ற தன்மைகளும் அதிகமாக ஏற்படுத்தப்படுகிறது. சரிதானே? இந்த இப்ப இவஞ்சலின் கேள்விப்பட்டிருக்கும். இந்த களுவாஞ்சக்குடி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பெரிய கல்லாறு, ஒரு கருப்பு கலர் மீன் செத்து வந்து அடையுது இல்லையா? முந்தின நாள் இன்னும் செத்து வந்து அடைஞ்சது. இது என்னத்துக்குரிய அறிகுறின்னு சொன்னா சுனாமி வரக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது அங்கழகன்னு. விளங்குதானே? இதே போலதான் நீங்க பிறந்திருப்பீங்க தெரியாது. 2000 உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா விளங்கு. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தது. அந்த டைம்ல இந்த கல்லடி பாலங்கள் எல்லாம் ஒரு கலர் மீன்கள் எல்லாம் வந்து ஓடிச்சென்றது. அதுக்கு என்ன காரணம் என்றால் கடல் எங்களுக்கு தெரிய, நாங்க புவியியல் படிக்கிறார்கள், கடலுக்கடியில ஒரு வெடிப்புகள் யோசிச்சு பாருங்க, திடீரென்று பிற்றிய சத்தம் ஒன்று கேட்கும் என்றால் எங்களுக்கு எப்படி இருக்கும்? காதெல்லாம் எங்களுக்கு காதல் இதெல்லாம் அப்படி இருக்கும். சில டைம் காதலத்துவம் வரும். அது கடலுக்கடியில ஏற்படும் போது இன்னும் சத்தம் பயங்கரமா இருக்கும். அதனால என்ன செய்யும்? அந்த கடல்ல வாழ்ற உயிரங்கிகள் பயந்து கொண்டு என்ன செய்யும்? கரைகளை நோக்கி வந்து ஓடும். அப்படி ஓடி வரும்போதுதான் எங்களுக்கு இந்த மீன்கள், புது மீன்கள், புது இனங்கள் எல்லாம் வந்து கரை ஒதுங்குகின்ற சந்தர்ப்பங்கள் கூடுதலாக வந்து இருக்கிறது. அப்ப சில டைம்ல அது வந்து என்ன செய்யலாம்? ஒரு சுனாமிக்குரிய எச்சரிக்கைகளாக இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது ஒரு இயற்கை அனர்த்தங்கள் கடல்களில் இருந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக வந்து இருக்கலாம். எங்களுக்கு தெரியும், இந்த இந்து மதத்தினுடைய இதுவின்படி
இந்த டிசம்பர் மாத காலப்பகுதியில் ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப அதன் அடிப்படையில் நாங்க இப்ப பார்த்தாலே கூட இப்ப இயற்கை அனர்த்தங்கள் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்களை வந்து நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் வந்து அந்த பகுதிகளில் வந்து இந்த விலங்கினங்கள் வந்து இறந்து கரையொதுங்குகிற தன்மைகளை வந்து நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது. சரிதானே? இதெல்லாம் வந்து ஒரு அனர்த்தத்துக்குரிய ஒரு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கைகள். இப்ப தொடர்ச்சியாக மழை பெய்கிறது, கடல் வாழ் உயிரங்கிகள் வந்து கடற்கரையை நோக்கி வாடுறது, இதுகள் எல்லாம் கடலுக்கடியில் நடக்கின்ற ஒரு வகையான அனர்த்தங்களாக வந்து இருக்கும். நாங்க இப்ப படிப்போம் 13ஆம் ஆண்டுல இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்லி, அனர்த்த முகாமைத்துவம், இயற்கை அனர்த்தங்கள், அதுகளெல்லாம் நாங்க பின்னுக்கு பார்ப்போம். அதெல்லாம் அதுக்குரிய நிறுவனங்கள் என்ன, அதெல்லாம் பின்னுக்கு 13ஆம் ஆண்டுல பார்ப்போம். சரிதானே பிள்ளைகள்? ஓம் சார். ஓகே, இதெல்லாம் இருக்குது, சிலபஸ்ல இருக்குது, இயற்கை அனர்த்தங்கள் 13ஆம் ஆண்டுல இருக்குது. ஓகே, அடுத்தது 5வது வினா. 5வதுல 1வது வினாவை பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள உலகப்படத்தில் புவியூட்டு விருத்துக்குரிய 6 தகடுகள் 1 தொடக்கம் 6 என இலக்கமிடப்பட்டு காட்டப்பட்டுள்ளன. அத்தகடுகள் 6னை சரியாக பெயரிடுக. அப்ப 1 தொடக்கம் 6 வரையான தகடுகள் வந்து இங்க பெயரிடப்பட்டு இருக்குது. அதை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் பெயரிட சொல்லி இருக்கிறாங்க. 1வது என்ன பிள்ளைகள்? இந்த ஆஸ்திரேலிய தகடு. வெரி குட், இந்து ஆஸ்திரேலிய கவச தகடு. 2வது யுரேசிய கவச தகடு அல்லது ஐரோ ஆசிய கவச தகடு என்றாலும் சரிதான். 2வது யுரேசிய கவச தகடு. 3வது ஆப்பிரிக்க கவச தகடு. வெரி குட். 4வது தென் அமெரிக்க தகடு. 5வது வட அமெரிக்க தகடு. 6வது பசிபிக் தகடுகள். இப்ப விளங்குதானே 6ம்? இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? இல்ல சார். வெரி குட். 2வது தகட்டு எல்லைகளில் இடம்பெறும் 3 செயல்முறைகளை பொருத்தமான வரைபடங்களுடன் விளக்குக. என்னென்ன? ஒருங்கும் தகட்டசைவு. வெரி குட். 2வது விலகும் தகட்டசைவு, நிலைமாறும் தகட்டசைவு. இப்படி கேட்டால் நீங்க வரைபடங்களையும் எழுதி உதாரணங்களையும் எழுதணும். ஒருங்கும் தகட்டசைவுக்கு என்ன மிகச்சிறந்த உதாரணம்? மடிப்பு மலைகள் உருவாக்கம் வருது. என்ன உதாரணம் என்ன சொல்லலாம் மடிப்பு மலைக்கு? இமயமலை தொடர். அடுத்தது விலகும் கவச தகட்டுக்கு மிகச்சிறந்த உதாரணம்? விலகும் கவச தகட்டு அகழிகள் சொல்லலாம். இன்னொன்று இருக்குது மிகச்சிறந்த உதாரணமா? சமுத்திர மத்திய மலைத்தொடர். சமுத்திர மத்திய மலைத்தொடர்கள். அட்லாண்டிக் சமுத்திரத்தில் இருக்கிற எஸ் வடிவ நடுத்தர மத்திய மலைத்தொடருக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இல்லையா? அட்லாண்டிக் சமுத்திரத்தில் இருக்கிற எஸ் வடிவ இந்த இப்படி இருக்கும். இந்த இருக்கு, இதானே எஸ் வடிவ. சொல்லுங்க. இந்து சமுத்திரத்திலையும் இருக்குது. இந்து சமுத்திரத்திலையும் இருக்குது. சரிதானே? நாங்க இதையும் சொல்லலாம், இமயமலையும் சொல்லலாம், இதையும் சொல்லலாம். சரிதானே? அப்ப அட்லாண்டிக் சமுத்திரத்தில் இருக்கிற எஸ் வடிவ மத்திய மலைத்தொடர்கள் மிகச்சிறந்ததான். சொல்லுங்க. ஆர்டிக் சமுத்திரத்தில் இருக்கிற லெமனாஸ் மலைத்தொடர், அதுவும் சொல்லலாம். ஆர்டிக் சமுத்திரத்தில் இருக்கிறதையும் சொல்லலாம். இப்ப நாங்க ஏதாவது ஒரு உதாரணத்தை நாங்க சொல்லி எழுதணும் என்று சொன்னால் சரி. சரிதானே எவஞ்சலின்? ஓம் சார். ஓகே. விலகும் நிலைமாறும் கவசத்தகடுக்கு மிகச்சிறந்த உதாரணம்? குறைகள் தோன்றும் குறைகள். அமெரிக்காவில் இருக்கிற சியாடாவோ அந்த மலைத்தொடர் சார். சென் அண்ட்ரியாஸ் குறை எங்க இருக்குது? கலிபோர்னியாவில் இருக்குது. இந்த கலிபோர்னியாவில இருக்கின்ற இந்த சென் அண்ட்ரியாஸ் குறை தான் இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக வந்து சொல்றாங்க. சரிதான்? இந்த வட அமெரிக்காவும் சென் அண்ட்ரியாஸ் குறை அல்ல சான் அண்ட்ரியாஸ் குறை என்று சொல்லுவாங்க. சான் அண்ட்ரியாஸ் குறை இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்கள் தான் இது. சான் அண்ட்ரியாஸ் குறை கலிபோர்னியாவில் இருக்குது. பசிபிக் தகடும் வட அமெரிக்க தகடும் ஒன்றின் மேல் ஒன்று ஏறியதன் மூலம் உருவாக்கப்பட்டது. பசிபிக் தகடும் வட அமெரிக்க தகடும் கலிபோர்னியாவில் இருக்குது. என்ன சார் பசிபிக் தகடும்? பசிபிக் தகடும் வட அமெரிக்க தகடும் ஒன்றின் மேல் ஒன்று ஏறுவதன் மூலம் உருவாக்கப்பட்டது. இந்த பசிபிக் தகடு வட அமெரிக்க தகடின் மேல ஏறுறது. ஐக்கிய அமெரிக்காட சியாடா நிவாடா மலைத்தொடர் அதுக்கும் வரும். ஆனா சியாடா நிவாடா மலைத்தொடரை விட சான் அண்ட்ரியாஸ் குறை மிகச்சிறந்த ஒரு உதாரணமா நீங்க எழுதலாம். சரியா வெஞ்சலின்?
சரி சார். ஓகே, அதுதான் மிகச்சிறந்த உதாரணம். அடுத்தது பாருங்க, 3வது வினா. அமுக்க மற்றும் இழுவிசைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படும் நில உருவ வகை ஒன்றினை பெயரிட்டு அவற்றின் உருவாக்க செயல்முறைகளை விவரிக்குக. அமுக்க விசையும் இழுவிசையும் சேர்ந்து உருவாகின்ற நில உருவ வகை எது பிள்ளைகள்? எது அமுக்க விசையும் இழுவிசையும் சேர்ந்து உருவாகின்ற நில உருவங்கள்? எது? அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு. இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நாங்க என்னன்னு சொல்லலாம், அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு, மேலுதைப்பு மடிப்பு, இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக வந்து கொள்ளப்படுகிறது. சரிதானே? சரி, மேலுதைப்பு குறை, மேலுதைப்பு குறை மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக வந்து கொள்ளப்படும். சொல்லுங்க. கேள்வி விளங்கல சார். இப்ப அந்த அமுக்க விசை மற்றும் இழுவிசைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படும் நில உருவ வகைகள் ஒன்றினை பெயரிட்டு அவற்றுக்கு உருவாக்க செய்வார்கள். மேலுதைப்பு குறை மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக வந்து இருக்கும். ரெண்டும் சேர்த்து உருவாக்குறது, ரெண்டும் சேர்ந்து உருவாக்குறது மேலுதைப்பு குறை என்று சொல்லி சொல்லுவாங்க. அதை சொல்லி அதனுடைய விவரிப்பு செயல்முறைகள் விளங்கல விளங்கல பிள்ளை கதிமா? உதைப்பு குறை, உதைப்பு குறைன்னு சொல்லுவாங்க. உதைப்பு குறைன்னு சொல்றது உதைப்பு குறை அல்லது மேலுதைப்பு மேலுதைப்பு குறை என்று சொல்லி சொல்லுவாங்க. உதைப்பு குறை அல்லது மேலுதைப்பு குறை என்று சொல்லி சொல்லுவாங்க. அதை சொல்லி அதுதான் அந்த அமுக்க விஷயம் முழு விஷயம் சேர்ந்து உருவாக்குற நில உருவம் தான் இந்த மேலுதைப்பு குறை என்று சொல்லி சொல்லுவாங்க, அல்லது உதைப்பு குறை என்று சொல்லி சொல்லுவாங்க. சரியா எவஞ்சலின்? அதை மட்டும்தான் இருக்கு நினைக்கிற, மற்றதுகள் இல்லை. பிளவு பள்ளத்தாக்கு வராது, எந்த குறைகளால் மட்டும் உருவாக்கப்படும். ஆனா அமுக்க பிளவு பள்ளத்தாக்குகளை விட உதைப்பு குறை மிகச்சிறந்த ஒரு உதாரணமா சொல்லலாம். சரியா? நீங்க ரெண்டையும் நோட் பண்ணி வைங்க பிள்ளைல. சரி. ஓகே ஓகே. அடுத்தது 4வது, தகட்டு அசைவுகளின் காரணமாக புவி மேற்பரப்பில் இடம்பெறும் முக்கியமான அனர்த்தங்கள் இரண்டினை விளக்குக. என்னென்ன அனர்த்தம் நடப்பது? எரிமலை வெடிப்பு, சுனாமி. எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம், சுனாமி, மற்றது என்னன்னு சொல்லலாம்? எரிமலை வெடிப்பு. எரிமலை வெடிப்பு. அது 3ல ஏதாவது இரண்டை சொல்லி விளக்குனீங்கன்னா சரி. சரிதானே? இதுல வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? எவஞ்சலின்? இல்ல சார். ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 5 மணிக்கு போட்டா யாருக்கும் எதுவும் பிரச்சனை இருக்குமா? ஈவினிங் 5 மணி ஆகை மோராவன கவரேஜ் இஷ்யூ வருது. 5 மணிக்கு போடுறது 5 மணில இருந்து 6 மணி மட்டும் போடுவோமா? 5ல இருந்து 6 போடுவோம். ஏன்னா ஸ்கூல் போன பிள்ளைகளும் பாவம் தானே, நம்ம தொடர்ச்சி எல்லாத்தையும் படிச்சு கொண்டு முடிக்கிறதுகளும் சில டைம்ல நிறைய ரெக்கார்டிங் பெற போகுது, அதுகளும் பார்க்கும். 5 இருந்து 6 போடுவோமே. அப்படி 5 இருந்து 6 சில டைம்ல கொஞ்சம் கூட எடுத்தாலும் எடுப்பேன் முடிக்கிறதுக்காண்டி. சரிதானே பிள்ளைகள்? ஓகே ஓகே ஓகே. கிளாஸ் இருக்கு சார். 5 இருந்து 6 பத்தியா நுகா? 5 இருந்தா 4 இருந்து 5 என்ன மாதிரி நுகா? அது பரவாயில்லை சார். அப்ப 4 இருந்து 5 போடுவோம். சரிதானே பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே ஓகே. சொல்லுங்க தம்பி.